இருக்கிறது தமிழ் கூடல் விழா. நம்முடைய தாய்மொழி தமிழ் நமக்கு நல்லா தெரியும். தாய்மொழியிலே நம்ம படிக்கிறோம், தாய்மொழியிலே பேசுகிறோம், பல்வேறு சிந்தனைகளையும் தாய்மொழியிலே செய்கிறோம். ஆனாலும் தாய்மொழியின் சிறப்பு நம்மை விட வெளிநாட்டவர்களுக்கு நன்றாக தெரிகிறது. அதனால்தான் வெளிநாட்டிலிருந்து நம்முடைய மொழியினுடைய சிறப்பை புரிந்து கொண்டு இன்றைக்கும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்கள் இங்கு வந்து தமிழை ஆராய்ச்சி செய்து முதல் பட்டம்லாம் வாங்குறாங்க. பல்வேறு நாடுகளில் தமிழ் மொழிக்கான இருக்கை பல்கலைக்கழகங்களிலே இருக்கை அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இந்த ரேடியோ, நீங்கள் எல்லாம் ரேடியோ ரொம்ப கேட்டதில்லை. அது சீனாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், தமிழ் சங்கங்களை நிறுவியிருக்கிறார்கள். கடல் கடந்து சென்ற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் அங்கே தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழின் பெருமையை அவர்களுக்கெல்லாம் சொல்கிறார்கள். தமிழுடைய கலாச்சாரங்களை அங்கே அவர்கள் அந்த மக்களுக்கு எடுத்து காட்டுகிறார்கள். பொங்கல் விழா கொண்டாடுகிறார்கள். இது போன்ற பல்வேறு சம்பவங்கள், பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நாம் அதற்கு ஒரு முழுமையான நம்முடைய தாய்மொழிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறோமா அப்படின்னா இல்லை. நம்முடைய தமிழ் மொழியின் சிறப்பு நாமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு, தமிழ்னு சொல்றதே கூட நம்ம சரியா உச்சரிக்கிறது இல்லை. தமிழ்னு சொல்றோம் இல்லையா? நினைச்சு பாருங்க, தமிழ் இதுதான் சொல்றோம். தமிழ் நம்முடைய மொழியுடைய சிறப்பே அந்த நகரம் வேற எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழியில் உண்டு. செம்மொழி இல்லையா? செம்மொழி பூங்கா, நிறைய விஷயங்கள், ஆராய்ச்சிக்குரிய விஷயங்கள் நிறைய மற்ற மொழிகளில் இல்லாத அளவுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு அப்படின்னா அதில் எந்த மொழியிலும் இந்த அளவுக்கு இருந்ததில்லை. ஸோ அந்த மொழியினுடைய சிறப்பை நாமே சொல்வதை விட ஒரு தமிழில் சிறந்த ஒரு அறிஞர் வந்து நம்மிடையே உரையாற்றினால் நமக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே இன்றைய தமிழ் கூடல் நிகழ்வுக்கு நம்முடைய பள்ளிக்கு வருகை தந்திருக்கின்ற சிதம்பரவெளி என்ற ஊரில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியினுடைய முதுகலை தமிழ் ஆசிரியர் மதிப்பிற்குரிய நண்பர் ஐயா திரு சக்திவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களை வரவேற்பார்கள். அதற்கு பிறகு அவர் என்னெல்லாம் செய்ய போறாரு, நீங்க என்ன அவர்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்பொழுது நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் வரவேற்கிறார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியின் தமிழ் கூடல் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் சிதம்பரவெளி அரசு மேல்நிலை பள்ளி முதுகலை ஆசிரியர் கோ சக்திவேல் அவர்களை வருக வருக என இருகர கூறி வரவேற்பதற்கு சாலை அணிவித்து மரியாதை செய்வார்கள். நன்றி. நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் நீண்ட நாட்களாக நம்முடைய பள்ளியிலே தமிழ்படல் விழா நடத்தப்பட வேண்டும். அதற்கு தமிழில் சிறந்து விளங்கக்கூடிய நமது யாராவது ஒருவரை அழைத்து வர வேண்டும் என்று ஒரு அன்பு கட்டளை கொடுத்தாங்க. தொடர்ந்து நாம் முயற்சி மேற்கொண்டு தான் இருந்தோம். இருந்தாலும் தேர்வுகள் பல்வேறு பணிகளுக்கிடையே ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை கொண்டு வர சிரமமாக இருந்தது. இருந்தாலும் ஐயா அவர்கள் எப்பொழுது தொலைபேசியில் அழைத்தாலும் உடனே எடுத்து பேசிவிடுவார்கள். எனக்கும் அவருக்கும் ஒரு வருட காலம்தான் நட்பு இருந்தது. நான் ஏற்கனவே பணியாற்றிய பணியில் அவர் தமிழாசிரியராக வந்து சேர்ந்தார். நானும் அவரும் அருகருகே வந்து
பல்வேறு விடயங்களை பரிமாறிக்கொள்வோம். எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுவோம். ரொம்ப ஜாலியாகவும் பேசுவோம், ரொம்ப சீரியஸாகவும் பேசுவோம். எப்பொழுதுமே வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே போல தன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார். அரசு பணியிலே அவர் சேர்ந்ததற்கு பிறகு ஆசிரியர் பணியில் அவர் சிறந்து விளங்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படக்கூடியவர். மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது எந்த அளவுக்கு அவர் ஈடுபாட்டோட செய்வாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே அவர் பெரிய பெட்டி மாதிரி ஒன்று வச்சுட்டு எடுத்துப்பார். நாங்கள் வந்து என்ன பெரிய பெட்டி மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ப்ரொஜெக்டர் கையில் அவர் ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருப்பார். பாடம் நடத்துவதற்கு ப்ரொஜெக்டர். அதே போல எப்பொழுதும் ஒரு மடிக்கணினி அவரிடம் இருக்கும். இது பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டு கொண்டே இருப்பார். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நான் கேட்டேன், ப்ரொஜெக்டர் எங்கேயா வாங்கி அப்படின்னா, சாதாரணமாக 10,000 ரூபாய் 20,000 வச்சா ஒரு 1 லட்சம் ரூபாய் இந்த ப்ரொஜெக்டரை வாங்கி மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதற்காக அதை கையிலே வகுப்பறைக்கு எடுத்துக்கொண்டு சென்று பாடம் நடத்தக்கூடிய வல்லமை பெற்றவர். இதை போன்று பல்வேறு செயல்பாடுகள் அதை பற்றிய ஒரு சுய விவர குறிப்பு நேற்று நான் கேட்டிருந்தேன். ஐயா அனுப்பியிருந்தாங்க. அவருடைய செயல்பாடுகள்லாம் எனக்கு ஓரளவுக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் ஒரு அறிமுகம் என்ற அடிப்படையில் அவருடைய சில சாதனைகளை இங்கே இந்த நேரத்தில் உங்களுக்கெல்லாம் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். ஐயாவுடைய தமிழ் பணிகள், ஐயா அவர்களை பற்றி அவங்களே சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள். அதனால் ஒரு சில விஷயங்களை மட்டுமே நான் ஒரு அறிமுக உரையாக கூறுகிறேன். ஐயா ஆற்றிய தமிழ் பணிகள், தமிழாசிரியர். இதுவே நீங்க உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் என்னன்னா, தமிழ்னு சொல்ல பழகுங்க, தமிழ் புக்குன்னு சொல்லாதீங்க. எனக்கு சில நேரங்களில் ரொம்ப எரிச்சலாக கூட வர்றது. தமிழ் நோட்டு இது தாய்மொழிக்கு நாம் ஒரு மரியாதை கூட கொடுக்குறது இல்லையா? அது மாதிரி தான் நம்ம பல நேரங்களில் நடந்துடும். தமிழ் சொல்லி பழகுங்க, தமிழ்னு சொல்லாதீங்க. இதே மாதிரி தமிழ் புத்தகம், தமிழ் நூல், தமிழ் நோட்டு கூட சொல்லியிருக்கேன், பரவாயில்ல. இந்த மாதிரி இதை கூட நம்ம செய்யலாம் அப்படின்னா நம்ம தாய்மொழியில் எந்த நாட்டிலையும் இந்த மாதிரிலாம் கிடையாது. பிறமொழி கலப்பு வந்து இப்போ பிரெஞ்சு மொழியிலேயோ நீங்கள் ரஷ்ய மொழியிலேயோ பிறமொழி கலப்பு விடவே மாட்டாங்க. ஆங்கிலமே பேச தெரியாது. ஜப்பான்காரங்களுக்கு, ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. ஜெர்மனி, பிரெஞ்சு, ஐரோப்பிய நாடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷே பேச விரும்ப மாட்டாங்க. நம்ம தான் விடாமடியாக அதை பிடிச்சிட்டு இருப்போம். மொழியை தெரிந்தவர்களுக்கு தவறில்லை. ஆனால் தாய்மொழிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எந்த விதத்திலும் அவர்கள் குறைக்கவே மாட்டாங்க. அந்நிய மொழி கலப்பு அனுமதிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்முடைய தாய்மொழியின் சிறப்பு உங்க அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஐயா ஆற்றிய தமிழ் பணிகளில் மின்னூலாக்கம், மின்னூல் உங்களுக்கு தெரியணும். பார்வை மாற்றுத்திறனாளிகள் அனைத்து நூல்களையும் விரைந்து படிக்க வேண்டும் என்ற நோக்கில் 2019ஆம் ஆண்டு முதல் அவர் படிக்க விரும்பும் அச்சு நூல்களை இலவசமாக மின்னூலாக்கி தந்திருக்கிறார். இதுவரை 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை மின்னூலாக்கி இருக்கிறார். அதாவது லேப்டாப்ல, மொபைல்லே என்ன செய்யலாம், ஓபன் பண்ணி அதை பார்த்துக்கலாம். இ புக்னு சொல்றாங்க இல்லையா? கேள்விப்பட்டீங்களா? உங்க பாட புத்தகங்கள்லாம் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அரசு இ புக் என்ற அடிப்படையில நீங்க சமச்சீர் கல்வி புத்தகம் உங்க வகுப்பு போட்டு எந்த பாட புத்தகமா இருந்தாலும் நீங்க மொபைல்ல, லேப்டாப்ல என்ன செய்யலாம், அந்த இணையதளத்தில் போய் பார்த்து அதை நீங்க பதிவிறக்கம் கூட செஞ்சுக்கலாம். கையில புத்தகம் இருக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை. மின்னூலாக்குதல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பணி. ஐயா அந்த வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பார். நான் அவரோட இருந்த நாட்கள் முழுவதுமே தினமும் அவர் செய்யாத அந்த வேலையே கிடையாது. அது ஏதோ சாதாரணமாக நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட லட்சத்திற்கும் மேற்பட்ட அந்த பக்கங்கள், கிட்டத்தட்ட 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்கங்களை அவர் மின்னூலாக மாற்றி அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சேவை தமிழ்நாடு அரசெல்லாம் அங்கீகரிச்சிருக்கு. தமிழ் வளர்ச்சித்துறையிலிருந்து வந்து அவர் பாராட்டினார். அந்த அளவுக்கு அமைச்சர் மூலமாக தெரிவித்திருக்கிறாங்க. இதன் மூலம் பல பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் கல்லூரி தேர்வுகளை எதிர்கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர். சிலர் முனைவர் பட்டம் பெற தேவையான நூல்களையும் மின்னூலாக்கி தந்திருக்கிறார். போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான நூல்களை மின்னூலாக்கி தந்திருக்கிறார். போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்றிருக்காங்க. ஆழ்ந்த வாசிப்பை விரும்பும் பார்வை மாற்றுத்திறனாளிகளை இணைத்து அவர்கள் விரும்பும் புத்தகங்களை வாங்கி பார்வை குறைவுடையவர் படிக்கும் வகையிலான மின்னூலாக மாற்றி தந்திருக்கிறார். சோகா இங்கேதா கல்லூரி தமிழ்துறை சோகா தமிழ் பேரவையும்
பேரவையில் நிலைநிறுத்திய மின்னூல் உருவாக்கம் மற்றும் இணைய பயன்பாடு என்ற தலைப்பிலான தேசிய அளவிலான 2 நாள் இணையவழி சான்றிதழ் வகுப்பின் பயிற்றுநராக இணைய வழியில் மின்னூல் உருவாக்கம் தொடர்பான பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். அமேசான் கிண்டில் தமிழில் மின்னூல் வெளியிட்ட முதல் பார்வை மாற்றுத்திறனாளி என்ற பெருமை அவருக்கு உண்டு. அமேசான்ல கிண்டில் சொல்லி ஒரு விஷயம் நீங்க பெருமானம் தெரியுதா? இதழியல் வழி பார்வையற்றவர்களால் நடத்தப்படும் முதல் தமிழ் மின்னிதழான மின்னிதழ் படிக்க புத்தகங்கள் படிக்கிறீங்க இல்லையா? மேகசின் என்று சொல்லப்படக்கூடிய புத்தகங்கள்லாம் இருக்கு. நீங்க அதை படிக்கிறீங்களா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி புத்தகங்கள்ல மின்னூல் மின்னிதழ் இருக்கு. பார்வையற்றவர்கள் நடத்தப்படக்கூடிய முதல் தமிழ் மின்னிதழான விரல் மொழிய மின்னிதழின் நிறுவனர்களில் ஒருவர். அதன் இணை ஆசிரியராக பணியாற்றுகிறார். அதில் 35 இதழ்களை இதுவரை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதில் பார்வையற்றவன் என்ற புனை பெயரில் பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். மதுரை இந்திய பார்வையற்றோர் சங்கத்தின் வெளியீடான விழிச்சவால் என்னும் பிரைலி திங்களிதழில் 3 ஆண்டுகளில் 30க்கும் மேற்பட்ட விளையாட்டு தொடர்பான கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். பேச்சு தமிழர் மதுரை இந்திய பார்வையற்றோர் சங்க மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது பட்டிமன்ற பேச்சாளர் திரு ராஜா அவருடைய பட்டிமன்றத்தில் ஐயா பேசியிருக்கிறாரு. திரு நியோனி அவர்கள் நடத்திய நல்லா பேசுங்க நல்லதே பேசுங்க என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சி நகையத்திற்கு ஒளிபரப்பானது அதை கையெழுத்திருக்கிறாரு. மாநில அளவிலான பல்வேறு பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்றிருக்கிறார். நூல்கள் எழுதிய நூல்கள் என்றேனும் ஒரு நாள் நாம் கவிதை எழுதக்கூடும் என்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நூதன பிச்சைக்காரர்கள் என்ற நாடகத்தை எழுதியிருக்கிறார். சலுகைகள் தண்டச்செலவு அல்ல என்ற கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்கிறாரு. அழகிற்கு தொல்ல தாங்க முடியல அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஆகிய நூல்களை மின்னூலாக அமேசான் கிண்டில் அதில் வெளியிட்டிருக்கிறாங்க. கலைஞர் பதிப்பகம் வாழ் வெளியிட்ட மாடர்ன் தமிழ் பயிற்சி மினியேச்சர் கேன்வாஸ் வால்யூம் என்னும் நூலில் அவருடைய கவிதை ஒன்று மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஆய்வு கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. பார்வையற்றோருக்கான உதவு தொழில்நுட்பங்கள் ஒரு பார்வை ஒரு கட்டுரை. தமிழகத்தில் பார்வையற்றோருக்கான விளையாட்டின் போக்கும் எதிர்காலமும் அப்படிங்கிற தலைப்பில் தேசிய கருத்தரங்கில் ஒரு கட்டுரை வாசிச்சிருக்கிறாங்க. தமிழ் பிரெய்லி இதழ்கள் ஒரு அறிமுகம் அப்படிங்கிற அடிப்படையில் அதில் பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் பிளைண்ட் இன் இந்தியா ஆர்ட் கல்ச்சர் அண்ட் ஆக்டிவிசம் தலைப்பில் நடத்திய தேசிய கருத்தரங்கில் கட்டுரை வாசிக்கிறாங்க. வெளிச்சவாளர்களின் படைப்பு வெளி ஒரு கட்டுரை. அதே போல பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான சதுரங்க போட்டியில் மாநில அளவில் 3ஆம் இடம் பெற்றிருக்கிறார். பார்வையற்றவர்களுக்கான கிரிக்கெட் போட்டியில் தமிழ்நாடு அணி சார்பாக விளையாடியிருக்கிறார். பார்வையற்றவர்களுக்கான கால்பந்து போட்டியில் தமிழ்நாடு அணியின் தலைவராக இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறார். பார்வையற்றவன் என்ற பெயரில் முகநூலில் இயங்கியிருக்கிறார். பார்வையற்றவன் என்ற பெயரிலான வலைவழி அரங்கம் ஒன்றையும் நடத்தியிருக்கிறார். வெற்றிகளுடைய தமிழ் திறமைகளை வெளிப்படுத்துவதோடு பார்வையற்றோர் தொடர்பான விழிப்புணர்வையும் இயன்றவரை அறிவித்திருக்கிறேன். இன்னும் நிறைய செயல்பாடுகள் ஐயாக்களுக்கு திருவள்ளுவர் சொல்லும்போது கண்ணுடையவர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு பொண்ணுடையவர் வல்லாதார். இந்த குரலுக்கு அர்த்தம் புரியுதா? ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு புரியும் இல்லையா? படித்து கல்வி கற்பவர் யார் அப்படின்னா அது 2 கண்ணும் கண்ணுடைய என்போர் கற்றோர். படிக்கிறவங்களுக்கு தான் அந்த 2 கண்ணு இருக்கணும். படிக்காதவங்க கல்லாதவங்க யாருன்னா இந்த கண்ணை பதிலாக புண்ணு தான் இருக்கு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். கற்றல் அப்படிங்கிறது ஏதோ நம்ம வகுப்பறையிலையோ பள்ளியிலையோ கற்றது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நாம் துயில் எழுந்து இரவு தூங்க போகிற வரைக்கும் கற்றல் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ரொம்ப சாதாரண ஒரு மனிதர்கள் கூட கற்றுக்கலாம். பள்ளியில ஆசிரியர் பாடம் கற்றுக்கிறது தனி. அன்றாட வாழ்க்கையில கடையிலையோ இல்லை ஒரு பேருந்துலையோ இல்லை ஒரு சாலையில் போகும்போதோ பல்வேறு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். படிக்காத ஒரு மெக்கானிக் இருப்பார், பைக் மெக்கானிக் இருப்பார், பெரிய படித்தவர் இருப்பார், ஒரு கல்லூரி பேராசிரியர் இருப்பாரு, இல்லை ஒரு முதல்வரே கூட வச்சுக்கலாம். அவருக்கு அந்த பைக்கோட மெக்கானிசம் தெரியாது. அப்ப அந்த பைக் மெக்கானிக் ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னா அவர்கிட்ட கற்றுக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்முடைய கற்றலானது இருக்க வேண்டும். பள்ளியில மட்டுமே கற்றல் என்பதல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும்
ஐயாவை அறிமுகம் செய்ததற்காக உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். நேற்று ஒரு சில நாட்களுக்கு முன்பு தான் ஐயா எடுத்து பேசினேன். இந்த மாதிரி ஒரு தமிழ் குரல் விழா இருக்கு, கொஞ்சம் நடத்தி கொடுங்க ஐயா அப்படின்னு பெரிய மனதோடு. ஏன்னா அவரும் ஒரு பள்ளியில தலைமை முதுகலை தமிழ் ஆசிரியராக வேலை பார்க்கிறார். விடுமுறை எடுத்துட்டு தான் வந்திருந்தேன். அவருடைய பள்ளியில மாணவர்கள் படிக்கிறாங்க. அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருந்து செயல்பட்டு வருகிறார். பள்ளியில் விடுமுறை எடுத்து இன்றைக்கு நமது பள்ளிக்கு வந்து உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அறிவுரைகளை அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எப்படி வரும்போது பேசிக்கிட்டே இருந்தார். ஐயா இந்த மாணவர்களுக்கு கவிதை எழுதுவது எப்படி அப்படின்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்கய்யா. எங்கள் மாணவர்கள் நிறைய கற்பனைத்திறன் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்களுக்கு கவிதை எழுதுவது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எங்களுடைய மாணவர்களையே கவிதை எழுத வச்சலாம், கவிதைகளை உருவாக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது சொன்னேன். அவசியம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஐயாவுடைய கருத்துக்களை நீங்கள் உருவாக்கி கொண்டு அவரை ஒரு முன்மாதிரியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ முன்மாதிரியாக யாரை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாரையும் நீங்கள் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. நாம் முன்மாதிரியாக ஒரு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அவர் நம்மகிட்ட ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தணும். அது போல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல பாதிப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்விலே பல்வேறு முன்னேற்றங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருக்கும். இதே போல அவர் கூடிய கருத்துக்களையும் நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு வாழ்வில் சிறந்து விளக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பில் கேட்டுக்கொண்டு ஐயாவிற்கு வழிவிடுகிறேன். இப்பொழுது நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு சக்திவேல் ஐயா அவர்கள் தமிழ் குரல் உரை நிகழ்த்துவார். அவையர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் பிற ஆசிரியர்களுக்கும் என்னை சிறப்பாக அறிமுகப்படுத்திய கோவிந்தராஜ் சார் ஆசிரியர் அவர்களுக்கும் நான் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முக்கியமாக இந்த கூட்டத்தில் இன்னொரு நபருக்கும் நன்றியை செலுத்த வேண்டும். முதல் தடவையாக இந்த பள்ளிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய சக்திவேல் ஐயாவை வரவேற்கும் விதமாக தலைமை ஆசிரியர் உரையாற்றுவார் என்று சொன்னபோது ஒரே ஒருத்தர் மட்டும் கைதட்டினா இந்த சைடில் இருந்து. அதனால் அவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இன்னொன்று, இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது நல்லா இல்லாட்டியும் கைதட்டக்கூடாது. ஒரு இந்த சைட்லேருந்து ஒரு 2-3 பேர் நினைக்கிறேன், இங்கிட்டேருந்து ஒரு 2-3 பேர் மட்டும் அப்பப்போ கைதட்டிக்கிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி மட்டும் பொறுத்துக்கங்க. நல்லா பேசலாட்டியும் என்ன செய்யணும், அப்படி நல்லா இருக்கிற மாதிரியே கூட்டமாக சேர்ந்து மட்டும் கைதட்டிக்கணும். சரி, நாளை என்ன தினம்? குடியரசு தினம். ஓகே, ஆகஸ்ட் 15. சரி, இப்போ நம்ம 2 தினங்கள், முக்கியமான தினங்கள் இவை 2. இந்த வாட்டி நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். போய் இந்த குடியரசு தினம் ஞாயிற்றுக்கிழமையில வந்து தொலைக்கணும் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கும். நேற்று பைலட்டை பேசிக்கிறோம், சொன்னாங்க ஐயா இங்கே வந்தால் என்ன 2 சாக்லேட் தான் கொடுப்பாங்க, அதுக்கு நாங்கள் வீட்டிலே இருந்துக்குவோம், எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு அவன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தான். அவன் பெரும்பாலும் மாணவர்களை பேச விட்டு கேட்குறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவன்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் அவன் கிளாஸில் பண்ணுறதுலேருந்து ஊருக்குள்ளே பண்ணியிருக்க அட்டூழியம் வரையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனாலே என்ன செய்யறதுன்னா அவன் பேசுகிற நம்ம கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்குது. முக்கியமாக இந்த 2 தினமும் இந்தியாவில் மிக மிக முக்கியமான ஒன்று நமக்கு சுதந்திரம் கிடைத்த நாள், அது சுதந்திர தினம். சுதந்திர தினத்திற்காக எத்தனை பேர் ஒரு ரத்தம் சிந்தி பாடுபட்டு இருக்கிறார்கள் என்று உங்களிடம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருந்தாலும் அதை பற்றியான அப்படியா அப்படின்னு தான் நம்ம போகிறோம். ஒரு கூண்டுக்குள் அடைத்து வைத்து 1919ஆம் ஆண்டு ஜெனரல் டயர் பல ஆயிரக்கணக்கான பேரை சுட்டு கொன்றார். இதை நம்ம 4 மதிப்பெண் வினாவாகவோ 2 மதிப்பெண் வினாவாகவோ படிப்பதால் தான் அதை பற்றியான ஒரு புரிந்துணர்வே இல்லாமல் இருக்கிறோம். 9 வயது சிறுவனையும் ஒரு 14 வயது சிறுவன் குதிராம் போஸ் என்பவனை எல்லாம் சிறையில் தூக்கி போட்டார்கள். தூக்கு தண்டனை 14 வயசு. உங்களை மாதிரி 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய இளம் சிறுவர்களை கூட ஆங்கிலேயர்கள் தூக்கில் போட்டார்கள். அவன் சொன்னான், அவர் அம்மாவை கடைசியில் பார்க்கணும்னு நினைச்சார் குதிராம் போஸ், பார்க்க முடியல. கடைசி ஆசை என்னன்னு கேட்குறாங்க, அம்மாவை பார்க்கணும். அம்மா வர்றாங்க, ஆனால் சிறை அதிகாரிகள் விடலை, அவரை பார்க்க முடியல. அவன் அந்த சிறை சுவத்தில் எழுதிட்டு போகிறான். அந்த டயத்தில் அவங்க சித்தி வந்து கர்ப்பமாக இருந்தாங்க. அப்பையில் எழுதிட்டு போகிறான், அம்மா நீ வருத்தப்படாத, அழாத, நான் சித்தியோட வயிற்றுல மகனா வந்து பிறப்பேன், சந்தேகப்பட்டேன்னா அவன் கழுத்தை தொட்டுப்பாரு, அதுல தூக்கு கயிற்றோட தடம் இருக்கும் அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த பல தியாகங்களை செய்துதான் நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த இரத்த கரைகளை நாம் உணர்வதற்காக தன் வெறுமனை சாக்லேட் கொடுக்கறதுக்கு கொடியேற்றுறதுக்காகவோ சுதந்திர தினங்கள் கொண்டாடப்படுவதில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்ததாக குடியரசு தினம்
எதற்கானது என்பதை பார்த்தால் குடியரசு தினம் என்பது நாம் சொந்தமா சுதந்திரம் ஆயிட்டோம். ஆனா நம்ம வீட்டை அதை எப்படி ஆட்சி செய்யணும், ஒரு பொருளை எப்படி எந்தெந்த இடத்துல இருக்கணும், எது எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்மை நாமே ஆள்வதற்கு கற்றுக்கொண்டு வழிவகுத்து அதை செயல்முறைப்படுத்தியதனால்தான் அது அன்றைய நாள் குடியரசு தினமாக இருக்கிறது. சுதந்திரம் கிடைத்தது சந்தோஷம்தான். ஆனால் ஆங்கிலேயர்கள் சொன்னார்கள், இந்தியருக்கு ஏன் சுதந்திரம் கொடுக்க மாட்டோம், அவங்களுக்கு ஆளவே தெரியாது அப்படின்னாங்க. ஆனா இல்ல, அவங்களுக்கு ஆளவும் தெரியும். அதை தாண்டி சட்டங்களை, மிகச்சிறந்த சட்ட அமைப்பை தொகுப்பை ஏற்றுவார்கள் என்பதை எல்லாம் பிற்காலம் சொல்லியது. இந்தியாவின் சட்டத்தை, அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்குவதற்கு பொறுப்பு யாரிடம் கொடுக்கப்பட்டது என்று தெரியுமா உங்களுக்கு? அம்பேத்கர் அவரிடம் கொடுக்கப்பட்டது. 1947 பிறகு அவரது தலைமையில் ராஜேந்திர பிரசாத் எல்லாரும் இருந்தாங்க. ஆனா எல்லாருமே பெருசா அதுல ஈடுபாடு காட்டல. அம்பேத்கர் மட்டும் கஷ்டப்பட்டு அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கினார். பல நாட்டு சட்டங்களை படிக்கிறார். கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட அரசியல் சாசனங்களை, நாட்டின் சாசனங்களை படிக்கிறார், எழுதுறார், இப்படியே குறிப்பெடுத்துக்கிட்டே இருக்கார். பல நாட்கள் தூங்காமல் இருந்துதான் அதை உருவாக்கினார். அவரோட உதவியாளர் லார்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அம்பேத்கர். அவர் நைட்டு சாப்பாடு கொண்டாந்து அம்பேத்கர்கிட்ட கொடுக்குறாரு. சாப்பிடுங்கன்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இல்லை நான் அப்புறமாட்டி சாப்பிட்றேன். இல்லை நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் இப்படியே சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமலே எழுதிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு திரும்பவும் சொல்றாரு. இல்லை நான் சாப்பிட்றேன், வச்சுட்டு சாப்பிட்றேன், இன்னும் நாளைக்கு நீ காலையில் 7 மணிக்கு வந்துரு அப்படின்ட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் 7 மணிக்கு லார்டு வர்றார். பார்த்தா அப்போ அம்பேத்கர் அப்படியே மூழ்கி போய் எழுதிக்கிட்டே இருக்காரு. சாப்பாடு வச்ச இடத்துல இருக்கு. அப்பையில வந்தவர் நான் வந்துட்டேங்கிற ஒரு இதை சொல்லதுக்காண்டி அவரை டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது, அவரை இடையூறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி என்ன செய்யறாருன்னா தொண்டையை கணைக்கிறார். அப்படின்னு கணைக்கிறாரு. உடனே வந்துட்டேன் அப்படிங்கிறத உடனே திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு. புக்கில் கவனத்தை எடுக்காமலே புக்கை பார்த்துக்கிட்டே சொல்றாரு, நீ இன்னும் போகலையா அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரோட வேலையில அவ்வளோ ஈடுபாடாக இருந்து நைட்டு, அதாவது இரவு தொடங்கின ஒரு பணியை தொடங்கியவர் காலையில வரையும் அந்த கண் முழிச்சு அந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார். அவர் இயற்றியதுதான் இந்த நாடாளுமன்றம், சட்டமன்றம், அதுபோல மாவட்ட நிர்வாக அமைப்புகள், கல்வி, நமக்கான கல்வி, இப்படி பலருக்குமான கல்வி அமைப்புகளை உருவாக்கியவர்ல அவர் முக்கியமானவர். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த அரசியலமைப்பு சாசனம். இவற்றையெல்லாம் மிக கஷ்டப்பட்டு உருவாக்கினவர் அவர்தான். இப்ப அவர்களை எல்லாம் நினைத்து பார்ப்பதற்காகத்தான் நாம் இன்ற அந்த குடியரசு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே வேற்றுமை இல்லை, நிறைய பாகுபாடுகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமைக்கும் பாகுபாடுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், வேற்றுமை என்பது நம்ம கையில் 5 விரலும் இருக்கிறது, என்னது எப்படி இருக்கு, வேறுபாடாக இருக்கிறது. வேறுபாடுக்கும் பாகுபாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் தான். இந்த விரல்கள் 5ம் வெவ்வேறாக இருந்தாலும் நீங்கள் உணவு உண்ணும் பொழுது என்ன செய்யும், 5ம் சேர்ந்து செயல்படும். ஆனால் பாகுபாடு என்பது அப்படி அல்ல. ஒன்றை ஒன்று முன்னேற விடாமல் அழுத்தும், தடுக்கும், அதிகாரத்தை பயன்படுத்தும். இங்கே நாம் மதங்களால், ஜாதிகளால், இப்படி இனங்களால் பிரிந்து கிடக்கிறோம். இப்படி பாகுபாடு கொண்ட ஒரு அரசியல் அமைப்பு, அதாவது அரசு கொண்ட இந்த நாட்டில் தான் ஒரு மிகச்சிறந்த அரசியல் அமைப்பை உருவாக்கினார். இதை நம் மண்ணில் இருக்கக்கூடிய ஒரு அரந்தை பாபா அப்படிங்கிற ஒருத்தர், நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அங்கே இருக்கக்கூடியவர் தான் அரந்தை பாபா. ஜோக்கர் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க அல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல என்னங்க சார் உங்க சட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டை பாடினவர் தான் அவரோட ஒரு பாட்டு, வாருங்கள் மாணவரே நாம் கூடி வடம் இழுப்போம், இந்த மண்ணின் அடையாளம் அதை எங்கும் தடம் பதிப்போம், அதை எங்கும் தடம் பதிப்போம். வாருங்கள் தோழர்களே, அண்டை வீடும் பகையாம், அடுத்த தெருவும் பகையாம், உறவுகளே சுமையாய் இங்கு வாழுகிறோம் ஒரு வகையாய். அண்டை வீடும் பகையாய், அடுத்த தெருவும் பகையாய், இங்கு உறவுகளே சுமையாய் நாம் வாழுகிறோம் ஒரு வகையாய். இந்த நிலைமை மாறவே, மனித நேயம் மலரவே, வாருங்கள் தோழர்களே, நீங்கள் வாருங்கள் தோழர்களே, நாம் கூடி வடம் இழுப்போம். கட்டி முடித்த வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லமாம், அந்த அன்னை இருக்கும் இடம் முதியோர் இல்லமாம்.
கட்டி முடித்த வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லமாம், அந்த அன்னை இருக்கும் இடம் முதியோர் இல்லமாம். இந்த நிலைமை மாறவே மனித நேயம் வளரவே. வாருங்கள் மாணவரே, வாருங்கள் மாணவரே. இன்னைக்கு நம்மளோட நிலைமை இப்படித்தான் இருக்கு. இப்ப நம்மளோட நிலைமை தான் இருக்கு. நமக்கு நம்ம வீட்டுல இருந்து சொந்தக்காரங்க இருந்தாலும் என்ன செய்யறது இல்லை. நம்ம ஒரு காலத்துல தண்ணி கொடுப்போம், வந்த வீட்டுக்கு வந்தவங்களுக்கு. இன்னைக்கு தண்ணி நம்ம காசு கொடுத்து வாங்குற நிலைமைக்கு ஆயிப்போச்சு. வீட்டுக்கு வந்துடாதீங்கன்னு சொல்லக்கூடிய நிலைமை ஆயிப்போச்சு. நம்ம வீடுகளை இன்று ஒரு காலகட்டத்தில் தமிழர்களுடைய வீடுகள் அனைத்தும் திண்ணைகளாக இருந்தது. வேணா வழிபோக்கன்லேருந்து யார் வேணாலும் தங்கிட்டு போறதுக்கான இடமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம சுவர்களை வைத்து எழுப்பி இருக்கிறோம். பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று சுவர்களை வைத்து எழுப்பி இருக்கிறோம். நாம் பாதுகாப்பாக இல்லை, தனியாக இருக்கிறோம். எந்த துன்பம் வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் யாரும் ஏன் பார்க்கறது இல்லை, எல்லாம் தொடர்ச்சியா செல்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, ஏன்னா நாம் எல்லோரும் தனித்தனியாக இருக்கிறோம், தனியாக இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு தான் இருக்கிறது. நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்று நம்மை ஒரு கூண்டுக்குள் அடைத்துக் கொள்கிறோம். அதுதான் நமக்கான ஒரு எதிர்வினையாக வந்திருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு தேசப்பற்றை பற்றியும் கவலை இல்லை, அதுபோல மொழிப்பற்றை பற்றியும் நமக்கு எந்தவித கவலையும் இல்லை. முக்கியமான ஒன்று, இன்று தமிழை பற்றி, தமிழின் நிலைமையை பற்றி, தமிழ் இன்று எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் அறிமுக உரையிலேயே சொல்லிவிட்டார்கள். நாமும் சொல்ல வேண்டியது கடமையாக இருக்கிறது. தமிழில் மொத்தம் மெய்யெழுத்துக்கள் 18, 3 லகரங்கள் இருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் அது ஒரே ஒரு லகரமாகத்தான் இருக்கிறது. எல்லாமே லாதான். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, இன்னைக்கு தமிழை சிறப்பாக உச்சரிக்கிறோம் என்று உலகம் அப்படிங்கிறான். பழலாவ நாக்கம் அடக்கிட்டா எல்லாம் நம்ம தமிழை சிறப்பாக பேசுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறு. எனவே இன்று தமிழனாக இருந்தால் ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணு, லைக் பண்ணு என்பதற்காக மட்டும் நாம் தமிழனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழை வாழ வைப்பதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும். அழகாக எல்லோருமே சொல்வார்கள், இந்த நாடு, இந்த தமிழ் மொழியானது 3 சங்கங்கள் இருந்தது. 3 சங்கங்கள் எல்லாமே கடல் கோளால் அழிந்தது, பல பூகம்பத்தால் அழிந்தது. அதே மாதிரி இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஒரு மிகப்பெரிய நூலகம் எரிக்கப்பட்டது. இப்படி தமிழை அழிப்பதற்கான முயற்சிகளை காலந்தோறும் பலரும் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் தமிழ் அழியவில்லை. இன்று தமிழை யாராலும் அழிக்க முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தமிழை யார்தான் அழிக்கப் போகிறார்? தமிழனாகிய நாம் தான் அழிக்கப் போகிறோம். ஏனெனில் நமக்கு தமிழை பேசவோ எழுதவோ தெரியவில்லை என்பது மிக வருந்தத்தக்க ஒன்றாக இருக்கிறது. இன்றைய மாணவர்களின் நிலைமையை பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கிறது. இன்று மாணவர்களுக்கு அறிவு இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியுது. இந்த பைக்கை ஓடி இப்படி இந்த தொப்பி போட்டிருந்தா டிடிஎஃப் வாசனா, இன்னொன்று போட்டிருந்தா வேற யாரா, இப்படிங்கிற எல்லா விஷயமும் நமக்கு என்ன செய்யுது, தெரியுது. அதே போல இன்னும் நிறைய இருக்கு. நம்ம ஒரு செல்லை பார்த்தா சொல்றான் குவாட் கார்ட் டிஸ்பிளே இருக்கா, இந்த கேமரா எத்தனை எம்பி, எத்தனை மெகா பிக்சல், இப்படி எல்லாமே அவனுக்கு தெரியுது. இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிகிறது. அவர்கள் ஆனால் படிக்க மட்டும் முயல்வதில்லை. படிக்க தெரியாமல் யாரும் படிக்க முயலாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழை நீங்கள் தான் எதிர்காலத்தில் எடுத்து செல்ல வேண்டிய சூழலில் இருக்கிறீர்கள். நீங்க என்ன வணக்கம் VA அப்படின்னு தான் எழுதுற வணக்கம் தமிழ்ல. ஏன்னா நமக்கு பிரச்சனையா இருக்கு, அதனால தங்கிலீஷ்ல எழுதுறான். அதே ஆங்கிலத்தில் எஸ்ஏ கொடுத்தா அதை தமிழ்ல எழுதுறான். நம்ம இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் மாற்ற வேண்டியிருக்கு. இந்த தமிழ் மொழி மிகச்சிறப்பான ஒரு மொழியாக இருக்கு. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். முக்கியமாக குறிஞ்சிப்பாட்டில் மொத்தம் ஒரு 99 மலர்களின் பெயர்களை சொல்கிறார்கள். அதுல 95 மலர்களோட பெயர்கள் கிடைச்சிருச்சு. இன்னும் ஒரு 4 பூக்களோட பெயர்கள் மட்டும் கிடைக்கல. அப்பையில தமிழ் நூல்களை அச்சில் கொண்டு வருவதற்கு, ஓலைச்சுவடியில் இருந்து அச்சில் கொண்டு வருவதற்கு யார் பாடுபட்டார்? ஊவேசா. ஆசிரியர்கள் சொல்றாங்க அது உவே சாமிநாதன். அவர் மிகச்சிறந்த வகையில ஒரு இடத்துல அவரோட ஒரு ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஆத்துல வெள்ளத்துல அடிச்சுட்டு போய் அவர் அந்த உயிரை பொருட்படுத்தாமல் அந்த ஆத்துல நீந்தி அந்த ஓலைச்சுவடிகளை அள்ளி கொண்டு வருகிறார். இன்னொரு இடத்துல அடுப்பில் எரிக்க போடுறாங்க, அப்பையில அதையும் அவர் போராடி வாங்கி கொண்டுட்டு வந்து பதிக்கிறார். நம்ம அவர்கள் அதுதான் சொல்றேன்,
அப்ப 95 மலர்களோட பெயர்கள் கிடைச்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் ஓலைச்சுவடிகள்ங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் இருக்கும், அல்லது ஒரு 150 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா அதை படி எடுப்பாங்க, அடுத்து புதுசா இன்னொரு ஓலைச்சுவடியில பார்த்து எழுதுவாங்க. அப்ப ஏதோ ஒரு ஓலைச்சுவடியில பிரச்சனை ஆகி போச்சு. 99 மலர்கள் இருக்குது, இல்ல 95 மலர்களோட பெயர்கள் தான் சரியா இருக்கு, ஒரு 4 மலர்களோட பெயர்கள் சரியாவே இல்லை. அப்ப அந்த 4 மலர் சரியான மலர்களை கண்டுபிடிப்பதற்காக 7 ஆண்டுகள் அவர் உழைக்கிறார். தேடி தேடி அலைகிறார். அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சுக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரா அவரே ஒரு 4 மலரை போட்டு நம்ம பரிசைக்கு இடையில என்ன செய்வோம், ஒரு வார்த்தை தெரியலாட்டி ஒரு பாயிண்ட் தெரியலாட்டி இடையில ஏதாச்சும் ஒரு 4 கதையை திரிச்சு விட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், அந்த கொஸ்டினை முடிச்சிருவோம். அது மாதிரி இல்லாம 7 ஆண்டுகள் உழைத்து அவர் தேடி கண்டுபிடிக்கிறார். இன்று தமிழில் கவிதை இயலில் முக்கியமான ஒரு இடத்தை பெறக்கூடியவர் பாரதியார் என்று சொல்லக்கூடிய பாரதியாரை பற்றி உங்கள் எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். மகா கவிஞர் பாரதியார். அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை துயரங்கள் அடைந்தார் என்பதையெல்லாம் நீங்கள் படித்தால் தெரிந்திருக்கலாம். முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டும், புத்தகங்களை வாசிக்க வேண்டும். ஒரு மனிதன் எதிலிருந்து வந்தான்? எதிலிருந்து? குரங்கிலிருந்து. சிறப்பு. மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் மனிதன் குரங்கில் இருந்து பரிணாமம் அடைந்து மனிதனாக வரவில்லை, அவன் இன்னும் குரங்காகத்தான் இருக்கிறான். அந்த குரங்குகள் தான் எங்கள் கூட்டத்தில் நீங்கள் இருந்தால் சரிப்பட்டு வராது என்று துரத்தி விட்டது போல்தான் அவனது நடவடிக்கைகள் இருக்கிறது. அவன் பரிணாமம் அடையவில்லை, இன்னும் அந்த குரங்கை போலத்தான் சேட்டைகள் செய்து கொண்டிருக்கிறான், அந்த குரங்கை போலத்தான் இருக்கிறான். அந்த குரங்கை விட மிகுந்த இழிவான செயல்களை செய்வனாக இருக்கிறான். அதான் இங்க பிரச்சனையா இருக்கு. அப்ப அந்த நிலைமை மாறணும் அப்படின்னா நம்ம கல்வி அப்படிங்கிற ஒண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த கல்வியில முக்கியமா இங்க நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன ஆக போறீங்க? என்னென்னலாம் ஆக போறீங்க? விஞ்ஞானி ஆக போறீங்க. சரி, விஞ்ஞானிகள் ஆக போறீங்க, மாவட்ட ஆட்சித்தலைவராக ஆக போறீங்க, மருத்துவராக போறீங்க, பொறியாளராக போறீங்க, இப்படி ஏகப்பட்ட விஷயங்களாக போறீங்க. ஆனால் யாராவது நினைத்திருக்கிறீர்களா நான் ஒரு எழுத்தாளனாக போகிறேன் என்று? இன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருவள்ளுவனின் பெயர் நிலைத்திருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பாரதியாரை நமக்கு தெரிகிறது. அதே திருவள்ளுவர் ஒரு சாதாரண ஒரு பெரிய பொறியியலாளராவோ ஒரு கொத்தனாராவோ இருந்திருந்தா அவரோட பேர் நமக்கு தெரிஞ்சிருக்குமா? பாரதியாரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா ஒரு பஞ்சு நூற்பாலையை தொடங்கினார். அதுக்கடுத்து அதை கஷ்டப்பட்டு முயன்று உருவாக்கி அதுல மேனேஜரா இருந்து ஒரு இறந்து போயிருந்தாருன்னா அவரை பற்றி நாம் பேச போவதில்லை. ஆனால் எழுத்தாளனாக இருந்தால்தான் இந்த உலகத்தில் புகழும் நிலைத்திருக்க முடியும் என்பதுதான் முக்கியமானது. அதுக்காண்டி எல்லாத்தையும் எழுதுறவன் எல்லாரும் எழுத்தாளன் கிடையாது. மிகச்சிறப்பாக தான் எடுத்த துறையில் மிகச்சிறப்பாக எழுத முடியும். சார் எழுதுனா சம்பாதிக்க முடியுமா? சோத்துக்கு என்ன பண்றது? பாரதியார் தான் வாழ்ந்த காலகட்டத்தில் 3 இடத்துல வீடுல தங்கியிருந்தாரு. இந்த 3 இடங்களுக்கும் என்ன செய்ய முடியல, வாடகை கொடுக்க முடியல, அவ்வளவு வறுமையில வாழ்ந்தாரு. ஆனால் இன்று அந்த 3 வீடுகளும் இன்று அரசு இல்லங்களாக இருக்கிறது. 100 ஆண்டுகள் கடந்தோம். அதாவது அந்த வீட்டுக்கு ஒழுங்கா வாடகை கொடுத்துட்டு அவர் சாதாரண ஒரு மனுஷனா இருந்திருந்தா அந்த வீட்டை பற்றியான ஒரு அடையாளம் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் இன்று அப்படிப்பட்ட நிலைமைகள் அல்ல. இன்று நாம் எழுத முடியும், சம்பாதிக்கவும் முடியும். அப்படிப்பட்ட சூழல் எல்லாம் இருக்கிறது. மாணவர்கள் எழுதவும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் எழுத்தாளன் தான் இந்த சமூகத்தை நேர்நோக்கில் வழி நடத்த முடியும் என்பதில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. திருக்குறளுக்கு ஏகப்பட்ட பேர் இன்னைக்கும் தொடர்ச்சியா உரை எழுதிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அவரை திண்ணமா எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதான் முக்கியம். இங்க நீங்க எல்லாருமே கவிதை எழுதுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எழுதியிருக்கீங்களா? கவிதை எதுவும் எப்படி கவிதை எழுதுவீங்க? என்ன கவிதைன்னா எப்படி எழுதுவீங்க? இப்ப நம்ம ஆளுங்க நிறைய பேர் எழுதுவாங்க, நான் போற ஊரு மதுரை, எதிர வருது குதிரை, இதுதான் இன்னும் நமக்கு என்ன செய்யறோம் கவிதை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை இல்ல. கவிதை அப்படிங்கிறது ஒரு எதுகை மோனையை நிரப்பி வைப்பதால் இல்லை. நம்ம இன்ஸ்டாரில இருந்து எல்லாத்தையும் பார்க்குறான், இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று எழுதுறாங்க, இதுதான் ஒரு 2 டைலாக்ன்ட்டு அதை போடுறாங்க. அப்பையில மதுரை குதிரை பேட்டை கோட்டை இது மாதிரி எழுதுறதெல்லாம் ஒன்றும் கவிதை கிடையாது. முக்கியம் இது தொடக்கம் தான், தொடக்க நிலை தான் இது.
ஆனால் ஒரு கவிதையை எழுதுவதற்கு உங்களுக்கு வரலாறு தெரியணும், நடக்கிற நிகழ்ச்சியை நீங்கள் என்ன செய்யணும், உள்வாங்க தெரியணும். இப்ப 9 முறை விழுந்தவனை பார்த்துதான் பூமி சொன்னது, 10வது முறை எழுதாம இருக்கும்போது அவனை பார்த்து சொல்லி 9 முறை விழுந்து எழுந்து வந்தானடா அப்படிங்கிற மாதிரியான ஒரு காட்சியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கவிதையை இப்படித்தான் நிறைய விஷயங்கள் எழுதலாம். இப்ப கோப்பெருஞ்சோழன் அப்படின்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த காலகட்டம் தமிழ்ல என்னன்னா அந்த முதுகுக்கு புறமுதுகு காட்டுதல் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. சண்டைனாவே என்னது, நம்ம சண்டைக்குன்னு ஒரு வரலாறை வகுத்திருந்தோம். சரியான எடையும் சரியா பலம் பொருந்தியவனோட மட்டும்தான் என்ன செய்ய முடியும், சண்டை போட முடியும். குறிப்பிட்ட நேரத்தில் போடணும், முதுக காட்டுறவன்ட்ட சண்டை போடக்கூடாது, நெஞ்சம் தான் காட்டணும். அதே மாதிரி வில்லையோ வாழையோ எடுக்கும் போது உன்னை பார்த்து கண்ணு வச்சுட்டானா, பயந்தவன் கண்ணை இது பண்ணிட்டானா என்ன செஞ்சிடக்கூடாது, அவனோட சண்டை போடக்கூடாது. தனக்கு சமமானவனோடு ஒரு விஷயத்தை செய்வது மட்டும்தான் வீரம் என்பதை தமிழ் போதித்திருந்தது. ஏன்னா இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்ம என்ன செய்யறோம், எவன் புள்ள பூச்சி அவங்கள பிடிச்சி அடிச்சுக்கிட்டு நாங்கெல்லாம் வீரங்கடா ஊருக்குள்ள அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். உண்மையில் வீரம் என்பது என்னது, தமக்கு சரியானவன் தன்னை விட பலத்தில் அதிகமானவனை போரிட்டு வெல்வது மட்டும்தான் வீரமே தவிர சும்மா சாதாரண ஆளை அடிச்சு சாச்சிட்டு நாங்க வீரங்கரா அப்படின்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்ப இல்ல கோப்பெருஞ்சோழன் சண்டைக்கு போறாரு, அவரோட முதுகுல அவரோட நெஞ்சில தச்ச வேல் வந்து என்ன செஞ்சிருச்சுன்னா முதுகு பக்கம் வந்துருச்சு. அப்பையில அவர் ரொம்ப ஊருக்குள்ள பார்த்தா என்ன கஷ்டமா இருக்குமே, முதுகுக்கு பக்கம் வந்துருச்சு, நெஞ்சில தான் தச்சு முதுகு பக்கம் வந்துச்சு, ஆனா முதுகு பக்கம் வந்துருச்சு, அப்பனா புறமுதுகு காட்டினதா அந்த உலகம் பேசுமேன்னு என்ன செஞ்சாரு, வடக்குல இருந்து சாக போறாரு. இத மேத்தா கவிதையாக்குறாரு. கோவப்படாதே கோப்பெருஞ்சோழனே, கோவப்படாதே கோப்பெருஞ்சோழனே, புறமுதுகில் பட்ட புண்ணிற்கு வடக்கில் இருந்து உயிர் துறப்பதென்றால் நாங்கள் எத்தனை நாள் தான் உயிர் துறப்பது, தொடர்ச்சியாக முதுகில் கொடுத்தும் நபர்கள் இருக்கும் இந்த ஊரில். புரிகிறதா கவிதை? கோவப்படாதே கோப்பெருஞ்சோழனே, புறமுதுகில் புண்பட்டதற்காக வடக்கிலிருந்து உயிர் துறக்க வேண்டும் என்றால் நாங்கள் எத்தனை நாள் தான் உயிர் துறப்பது, தொடர்ச்சியாக முதுகில் குத்துவவர்கள் இந்த இருக்கும் இந்த ஊரில் அப்படின்னு அந்த கவிதையை முடிக்கிறார். இப்ப என்னது, நம்ம முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் என்ன செய்யறாங்க, நம்மளை கவுக்கிறதுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியா இந்த கவிதைகளை சொல்ற. அப்ப உனக்கு என்ன தெரியணும், வரலாறு தெரியணும். கவிதை எழுதணும்னா வரலாறு தெரியணும். இந்த உலகத்துல எதுக்குமே ஷார்ட்கட் இல்லை, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு ஒரு செயலை செய்து முடித்து விடலாம் என்பதற்கான குறுக்கு வழிகள் எதுவுமே இல்லை. குறுக்கு வழிகள் என்று எதுவும் இல்லை. நேராக சென்றால் மட்டுமே நாம் சிறப்பாக முன்னேற. அப்படி என்றால் நீங்கள் மிகச்சிறப்பாக கவிதை எழுத வேண்டும் என்றால் நிறைய கவிதைகளை வாசிக்க வேண்டும், புத்தகங்களை வாசிக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே புத்தகம் என்பது மனிதரின் மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு. ஒரு காலத்துல செல்போன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? தொடக்க காலத்துல எப்படி இருந்துச்சா பாத்துருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? சரி, ஒரு செங்கக்கல் சைஸ்ல இருந்துச்சு. செங்கக்கல் சைஸ் கிட்ட செல்போன் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துல. அதுக்கப்புறம் சின்ன சைஸா வந்துச்சு, அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சைஸா வந்துச்சு. ஒரு காலத்துல தொலைபேசினா வெறுமனே என்னது, பேசுறதுக்குமான மட்டுமான இடமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பட்டன்லாம் நிறைய வந்துச்சு. இன்னைக்கு பட்டனே இல்லாம செல்லு வந்துருச்சு. இப்படி பல விஷயங்கள் காலந்தோறும் மாறிட்டு வருது. ஆனால் என்றுமே மாறாததாக என்று எதுதான் இருக்கிறது என்றால் புத்தகங்கள் தான் இருக்கிறது. இத்தனையை மாற்றுவதற்கான ஒரு அடிப்படையாக இருந்தது என்னன்னா புத்தகம் தான். புத்தகம் என்ன செய்கிறது, தான் மாறாமல் இருந்து கொண்டு இந்த உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறது என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. புத்தகங்கள் கண்ணாடி அல்ல, அவை ஜன்னல்கள். அதை நீங்க படிக்கும் போது என்ன தெரியும், ஜன்னல்கள் என்ன தெரியும், வெளிச்சம், அப்புறம் ஒளி, சிறப்பு. அடுத்து ஜன்னல் வழியாக நீங்க பாடம் நடத்தும் போது என்ன பார்ப்பீங்க, உலகத்தை நீங்க வெளியில இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பீங்க. ஒரு வாத்தியார் போறாரா வர்றாரா, மரத்துல என்ன இருக்குது, எவன் விழுந்தான், எவனை அடிச்சுக்கிறான், ஆடு போகுதா மாடு போகுதா, காக்கா பறக்குதா குருவி பறக்குதா, அவனுக்குள்ள என்ன விழுகுது, இப்படி எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். ஆனா கண்ணாடியை பார்க்கும்போது என்ன பார்ப்பீங்க, உங்களோட முகத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனா புத்தகம் என்பது கண்ணாடிகள் அல்ல, ஜன்னல்கள். ஏனெனில் அது புதிய புதிய விஷயத்தை உங்களுக்கு கற்று தருகிறது, புதிய புதிய விஷயத்தை பார்க்க சொல்கிறது. உங்களால எல்லாராலையுமே என்ன செய்ய முடியாது, ஒரு ஜெர்மனிக்கோ
ஒரு ஜப்பானுக்கோ ஒரு ரஷ்யாவுக்கோ போக முடியாது. டால்ஸ்டாயோட புத்தகத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால் ரஷ்யாவில் வாழலாம். ஏனெனில் ரஷ்யாவை நம் கண்முன்னே கொண்டு வரக்கூடியவராக அவர் இருக்கிறார். இப்படி புதுமை பித்தனை வாசித்தீர்கள் என்றால் நீங்கள் இலங்கைக்கு போகலாம். திருநெல்வேலியின் அந்த 1920-30களில் இருக்கக்கூடிய அந்த தெருக்களில் நடக்கலாம். என்னின் புத்தகங்கள் நம் வாழ்நாள் முழுவதும் எல்லா இடங்களுக்கும் நம்மால் செல்ல முடியாது. அவற்றை புத்தகங்கள் தான் நமக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றன. அந்த புத்தகங்கள் அப்படியே இருந்து கொண்டு இந்த உலகத்தை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி. அதனால புத்தகங்களை வாசிக்கிறது முக்கியமான ஒன்று. பிற கவிதை எழுதுறதுங்கிறது அதுதான் ஒன்று. இங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, அதை பார்த்ததை அதை அப்படியே உங்களால் முடிஞ்ச வகையில் வித்தியாசமாக என்னென்னலாம் சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி நிறைய இடங்களில் கேட்குறோம்ல, உருட்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கூட கேட்குறோம். அப்போ என்ன சொல்லலாம்? பூரியை உருட்டலாம், பூரிக்கு உருட்டலாம், சப்பாத்திக்கு உருட்டலாம் அப்படின்னு என்ன சொல்லலாம். ஆனால் வாழ்க்கையில் மட்டும் என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது? உருட்டக்கூடாது. இப்படி இது கூட ஒரு கவிதையாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ உங்களோட ஒரு தரத்தில் கேட்ட மாதிரி நீங்கள் பார்க்குறத செய்கிறத திரைப்பட பாடல்கள் எல்லாமே ஒரு கவிதை தான். இந்த கவிதைங்கிறது அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப எளிமையானது தான் எழுதுறது. ஆனால் நீங்கள் அதில் நிலைச்சிருக்கணும்னா நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஒரு தமிழ் கவிதை கூட சொல்லுவாங்க, இது முக்கியமான ஒரு கவிதையும் கூட. ஹலோ மைக் செக் செக் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்து. இது கவிதையா? இது கவிதையா? இது கவிதையா இல்லையா? இல்லை. ஆனால் இது கவிதை. இந்த கவிதை என்ன சொல்கிறது என்பதுதான் முக்கியம். ஹலோ மைக் செக் செக் 1 2 3 தமிழ் தாய் வாழ்த்து. தமிழர்கள் தன் மொழியான தாயை வாழ்த்துவதற்கு கூட என்ன செய்கிறார்கள்? என்ன செய்யறான்? ஆங்கிலத்துல தான் பேசுறோம். ஹலோ மைக் செக் செக் 1 2 3 இப்படி என்ன செய்யறோம்? இன்னும் இதுதான் கவிதை. இப்படித்தான் ஒரு கவிதைங்கிறது. கவிதை என்பது நேரடியாக எழுதுறது கிடையாது. இது மாதிரியான நிறைய சொல்லலாம். எங்கள் ஊரில் நாய்களையும் நரிகளையும் பார்க்க முடிவதில்லை, இப்போது எல்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கிறது அப்படின்னு ஒரு கவிஞன் கவிதை எழுதுறான். அப்ப என்ன, இதுதான் கவிதை. நீங்க ஊருக்குள்ள பாக்குறது என்னென்ன நடக்குது, இது எல்லாமே கவிதை தான். ஒரு கவிதையை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நீங்க முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். சூழலை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் முக்கியமான ஒன்று. இதுல உங்களுக்கு சிலப்பதிகார கதை தெரியும். என்ன கதை? கோவலன் கண்ணகி. என்ன ஆகி போயிடுச்சு? கோவலனை கொன்று விடுவார்கள். கண்ணகி அதற்காக போராடுகிறார். இந்த கவிதையை அழகாக ஒரு கவிஞர் சொன்னார். சிலப்பதிகாரத்தை ஒரு 2 வரிகளை சொல்லிட்டாரு. கோவலன் எங்கே பிறந்தாரு? பரவாயில்ல, வேண்டாம், நான் கேட்டுக்க கூடாது. இந்த வினாவை நானே பதில் சொல்லியிருக்கணும். ஏன்னா அப்புறம் இளங்கோவடிகள் என்ன ஏதாச்சும் கோச்சுக்கிட்டாரு. அவர் கஷ்டப்பட்டு எழுதியிருக்காங்க. இப்போ கோவலன் பிறந்தது பூம்புகாரில் பிறந்தார். அப்பையில ஒரு கவிஞன் எழுதினான், கோவலன் பிறந்தது பூம்புகாரில், அவன் இறந்தது பொய்ப்புகாரில். என்னது அர்த்தம்? கோவலன் பிறந்தது பூம்புகார்ல பிறந்தாரு, பிறந்த ஊர் பூம்புகாரு. செத்து போனது என்ன? சிலம்பை பொய்யாக திருடி விட்டான். இவன் என்னது, அரசியோட சிலம்பை திருடி விட்டான் என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டு செலுத்தி அவனை கொல்றாங்க. அப்ப அதைத்தான் சொல்றாரு. அதை ஒரு கவிஞர் சொல்றாரு, கோவலன் பிறந்தது பூம்புகாரில், அவர் இறந்தது பொய் புகாரில். இதுதான் கவிதை. இப்படித்தான் நம்ம என்ன செய்யணும்? கவிதைகளை எழுதணும். கவிதைங்கிறது இப்படித்தான் எழுதப்பட வேண்டும். இது மாதிரியான புதுசா நீங்க சிந்திக்கணும். உங்க சூழலுக்கு ஏற்ற மாதிரி. நம்ம பசங்கள்லாம் எழுதணும். முதல்ல யாரு நமக்கு யாராச்சும் பிடிக்காத ஆளுகளை வச்சுதான் கவிதை எழுதியிருப்பாங்க, திட்டி எழுதியிருப்பாங்க. இதனால நிறைய புத்தகங்களை பார்த்தால் தெரியும். இன்னும் நிறைய இருக்கு. அப்பையில நீங்கள் கவிதை எழுத தொடங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த பொருளை எழுதுங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா எழுத தொடங்கி படிச்சு பாருங்க. நிறைய விஷயம் தேன் சிட்டு அப்படிங்கிற நிறைய இதழ்கள் எல்லாம் வருது. இன்னைக்கு பள்ளிக்கூடங்களில் உங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய பாடங்கள் மிக சிறப்பான ஒரு பாடத்திட்டம். தமிழ் பாடங்களை, எந்த பாடத்தையும் நீங்கள் வெறுமனே மதிப்பெண்ணுக்காக படிக்காதீர்கள். ஒரு புத்தகத்தை வாங்கியவுடன் பிரித்து இந்த வருடத்தில் என்னென்ன பாடங்கள்லாம் நமக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆர்வமாக பார்த்த தலைமுறை ஒன்று ஒழிந்து விட்டது. இன்னைக்கு சுத்தமாவே இல்லை. அன்னைக்கெல்லாம் நாங்க புத்தகத்தை பிரிச்ச உடனே
என்னென்ன கதை இருக்கு, என்ன கொடுத்துருக்காங்க, என்ன புதுசா என்ன வந்திருக்கு, என்ன பாடம், இந்த பாடத்தை எங்க டீச்சர் எப்ப நடத்துவாங்க, டீச்சர் இந்த பாடத்தை எங்களுக்கு நடத்துங்க டீச்சர் அப்படின்னு சொன்ன காலங்கள் முடிந்து விட்டது. நீ புத்தகங்களை யாருமே பார்க்கறது இல்லை, பிரிச்சாரு என்ன இருக்குன்னே பார்க்கறது இல்லை. அதுக்கு தனியா ஒரு நோட்ஸ் வேற நம்ம கொடுக்க வேண்டியது. அப்ப பரீட்சையில தப்பா எழுதுறான், கேட்ட ஏன் தப்பா எழுதுற அப்படின்னு கேட்டா நோட்ஸ்ல இப்படிதான் இருக்கு, புத்தகத்துல என்ன இருக்குன்னு பாத்தியானா அதை பார்க்க முடியல. அப்படிங்கிற சூழல்லாம் இருக்கும் பொழுது நாம் படிக்க வேண்டிய, அதுலதான் நிறைய புதிய கவிஞர்களை பற்றி கொடுத்துருக்காங்க. வைரமுத்தோட கவிதை இருக்குது, அழகிய பெரியவனோட கவிதை இருக்குது, இன்னும் நிறைய இன்று சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய பல கவிஞர்கள், கி ராஜநாராயணனோட கதை இருக்குது, சிங்காரத்தோட புயலிலே ஒரு தோணி. இந்த கவிதைகளை, இந்த புத்தகம், இந்த பாடங்களை எல்லாம் நான் படிக்கும் பொழுது, முதுகலை மாணவனாக இருக்கும் பொழுதுதான் இந்த பாடங்களை பற்றியான செய்திகளை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இன்று உங்களுக்கு மிக எளிமையாக எல்லாம் புத்தகங்களுக்கு வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் படிக்கவில்லை. முக்கியமாக நீங்கள் மிகச்சிறந்த பேச்சாளராக, எழுத்தாளராக வேண்டும் என்றால் முதலில் பேசுவதை நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் அருகில் இருப்பவரோடு நீங்கள் பேசிக் கொண்டிருந்தால் ஒருபோதும் நீங்கள் மேலே வர முடியாது. ஏன்னா உன் பக்கத்தில் இருக்க ஒன்று சாக்ரட்டிஸோ ஐசக் நியூட்டனோ கிடையாது. எல்லாம் பக்கத்தில் இருக்கவங்க அதே தான். நீ காலையில் என்ன சாப்பிட்டோம், அது என்னடா அப்படின்னு பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருக்க போறோம். இதை நீ என்ன செய்யலாம், சாப்பாடு பிள்ளையும் பேசலாம், அடுத்தது பள்ளிக்கூடம் முடிஞ்சிட்டும் பேசலாம். ஒரே விஷயத்தை தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். அது ஒரு முக்கையான ஜோக்கு சொல்லுவாங்க, அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம். அப்பொழுது நீங்கள் சுற்றுப்புறத்தை உள்வாங்க என்று தொடங்குகிறீர்களோ, என்று கவனிக்க தொடங்குகிறீர்களோ, அன்றுதான் நீங்கள் மிகச்சிறந்த எழுத்தாளராக, கவிஞனாக, மிகச்சிறந்த மனிதனாக நீங்கள் மாற முடியும் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கணும். அதுதான் முக்கியமானது. அப்ப இல்ல இதுல எழுதுறதுல இது மாதிரியான நிறைய கவிதைகள் இருக்கு, நீங்க நிறைய படிச்சு பார்க்கலாம். இல்ல ஒரு வரலாறை நாம் தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ் கதைகளை தெரிஞ்சுக்கணும், அதுல இருந்து கவிதைகளை உருவாக்க முடியும். இன்றைய சூழலை தெரிஞ்சுக்கணும், சூழலை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு தான் அரசியல் கவிதையை சொன்னேன். இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. பழமொழியை வைத்து கவிதை எழுத வேண்டுமா இருக்கிறது. இப்படி நிறைய இருக்கு. ஒரு முல்லை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். முல்லை என்னது, முள்ளால் தான் எடுக்க வேண்டும்ங்கிற கவிதையை ஒரு கவிஞன் அழகாக ஒரு காதல் கவிதைக்கு பொருத்தினான். நீ என்னை முதல் முறையில் பார்த்த போது என் நெஞ்சில் முள் பாய்ந்தது, எங்கே மீண்டும் ஒரு முறை பார், ஏனெனில் முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் அப்படின்னு மீரா கவிதை எழுதுறாரு. என்ன அர்த்தம்னா, ஒரு கவிதை நம்ம பார்க்குற சுற்றுச்சூழல்ல இருந்து எல்லா இடத்துலையும் பார்க்குற கவிதைகள் இருக்குது. நீங்க இது மாதிரியான நல்ல நல்ல கவிதைகளை படியுங்கள். படிக்கிறது சுவாரஸ்யமா நிறைய இருக்கு, நிறைய கவிதைகள் இருக்கு, நிறைய கதைகள் இருக்குது. படிச்சு பாருங்க. படிச்சு பார்க்கும் பொழுதுதான் தெரியும். புத்தகங்களை தலையணையாகவும் மாத்திரைகளாகவும் தூங்குவதற்கான தூக்க மாத்திரைகளாகவும் மட்டும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாதீர்கள். ராக்கெட் விடுவதற்கான ஒரு இயந்திரமாக மட்டும் அந்த புத்தகத்தை படித்தால் உண்மையாகவே ஒரு பேப்பர் வித்த பையன் இந்த உலகமே வியக்கும் வகையில போய் ராக்கெட் விட்டாங்க. ஏனெனில் அவர் புத்தகத்தில் இருந்து ராக்கெட் விடவில்லை, புத்தகத்தை படித்தார். படித்ததனால் என்ன செஞ்சாரு, யார் அவரு, சிறப்பு, அப்துல் கலாம். அதுதான் சார், புத்தகங்களை நீங்கள் படியுங்கள், அதை நீங்கள் சுமையாக நினைக்காதீர்கள். ஏன்னா உனக்கு சொல்லிக் கொடுக்குறது அடிப்படை கல்வி தான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இங்க சொல்லிக் கொடுப்பா பள்ளிக்கூடத்துல எல்லாமே, கணிதத்திலையும் சரி, வரலாறுலையும் சரி, அறிவியலையும் சரி, அடிப்படை கல்வி இங்கே கொடுக்கப்படுகிறது. இந்த அடிமட்டம் நம்ம வீட்டுக்கு போடும்போது பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அஸ்திவாரத்தை மிகச் சிறப்பாக நாம் கட்டமைப்பதற்கு பள்ளிக்கூடங்கள் தான் உங்களுக்கு வழிவகுக்கும். அந்த புத்தகங்களை பாடத்துல மதிப்பெண் வாங்குவதற்காக படிக்காதீர்கள். முக்கியமான ஒன்று. நான் இங்க வந்து நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்ன? சரி, இப்ப இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆயுதம் எது? கல்வி மட்டும்தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆயுதம். இதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். இது பொய் இல்லை. யாரும் உன்னை பள்ளிக்கூடம் மாணவர்களை எல்லாம் படிக்க வைக்கணும் அதுக்காண்டி ஒன்றும் சொல்றது கிடையாது. உண்மையிலே 6ஆம் கிளாஸ் நீங்க 6ஆம் கிளாஸ் வந்துட்டீங்கடா, அது மாதிரி இனிமேலாம் நீ 5ஆம் கிளாஸ் மாதிரி இருக்க முடியாது, ரொம்ப கடினமா இருக்கும், 6ஆம் கிளாஸ் படிக்கணும். 7ஆம் கிளாஸ் நீ 7ஆம் கிளாஸ் வந்துட்டு ரொம்ப கடினமா இருக்கும், 6ஆம் கிளாஸ் மாதிரி விளையாட முடியாது, படிக்கணும். 8ஆம் கிளாஸ் இப்படி நாம் ஒவ்வொரு வகுப்புக்காக சொல்லக்கூடியது அல்ல. இது கல்வி என்பது நாம் பேருக்கு உலகத்திலேயே மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி என்று நாம் வெறுமனே சொல்லவில்லை. நான் தொடக்கத்திலே சொன்னேன், அம்பேத்கர் அவர் சாதாரண படிக்கவே முடியாத, படிப்பதற்கு கூட அனுமதிக்கப்படாத ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து ஒரு வகுப்புல சாக்கு பையில ஒரு மூலையில உட்கார்ந்து பாடத்தை கேட்ட ஒரு மாணவன் தான். ஆனா இந்த உலகம் வியக்கும் வகையில அவர் மிகச்சிறந்த சட்ட மேதையாக மாறினார், பல்லாயிரம் பக்கங்களை எழுதினார்.
இன்று அவரை எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் கல்வி ஒன்றுதான் என்பதை ஞாபகம் வச்சுக்கிறேன். நான் இங்கே இந்த இடத்தில் வந்து நிற்பதற்கான காரணமும் அதே கல்விதான். உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கும். என்ன செஞ்சிடலாம், ஒரு 5ஆம் கிளாஸ் முடிச்சா, ஒரு 5 வயசானோடனே உங்க அம்மா அப்பா என்ன செய்வாங்க, உங்களை போய் ஏதோ ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. ஆனால் பார்வையற்றவர்களுக்கு அப்படி இல்லை, அவர்களுக்கு என்று தனியாக ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது. அப்படி தனியா அவங்களுக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே எனக்கு எல்லாமே ஒரு 8 வயசாகி போச்சு. நான் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது 8 வயசு. முக்கியமாக அப்படி ஒரு பள்ளிக்கூடம் என்ன இது மாதிரி கண்டு தெரிஞ்ச ஸ்கூல்ல எல்லாம் போய் கேட்டாங்க, சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பையில ஒரே ஒரு ஸ்கூல்ல மட்டும் என்ன பேருக்கு சேர்த்துருந்தாங்க. நான் போனேன், சும்மா இருந்தேன், வந்தேன். ஆனா 8ஆம் வகுப்புல தான் இப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னே தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்துல போய் சேர்ந்தேன், படிச்சு சாதாரண படிக்கல. எனக்கு தெரியும் இந்த நான் மேலேறுவதற்கான ஒரே பற்றுக்கயிறு கல்விதான் என்பது எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் படித்தேன். படிக்கிறது மட்டும் எல்லா விஷயங்களிலும் எனக்கு என்னென்ன விஷயங்களிலெல்லாம் என்னை மேம்படுத்திக் கொள்ள முடியுமோ, திறமையை வளர்த்து கொள்ள முடியுமோ அனைத்தையும் செய்தேன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நான் ஜாலியா இருந்தேன், சிரிச்சேன், பேசினேன், சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். அதே சமயம் நான் படிக்கவும் செய்தேன், விளையாடவும் செய்தேன். நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதுதான் மாநில அணியில் விளையாடி கொண்டிருந்தேன். அதே சமயம் மாநில அணியில் நம்ம ஆளுகள் நிறைய பேர் இருக்கு. நான் விளையாட்டுக்கு போயிட்டேன் சார், அதனால படிக்கல. நான் போட்டிக்கு போயிட்டேன் சார், அதனால நான் படிக்கல. உண்மையில் படிப்பு என்பது உங்களுக்கான ஒரு சாய்ஸ் இல்லை. வெறுமனே அது என்னது, ஒரே ஒரு தேர்வா நீங்க விட்டுட்டு போயிருக்கூடாது, ஒதுக்கி வைக்க முடியாது. நான் வந்து எதுவுமே இல்லாட்டினா என்ன செய்வேன், படிப்பேன். எனக்கு வந்து எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. நான் வந்து எதுவுமே இல்லாதனால நானே படிச்சேன். ஏன் படிக்கல, தலைவலிக்குது, ஏன் படிக்கல, மூக்கொழிச்சு, ஏன் படிக்கல, சளி பிடிச்சிச்சு, ஏன் படிக்கல, மழை பெஞ்சிச்சு, ஏன் படிக்கல, வெயில் அடிச்சிச்சு, ஏன் படிக்கல, கரண்ட் போச்சு, ஏன் படிக்கல, ஃபேன் சுத்தலை, ஏன் படிக்கல, விளக்கேறியல. படிக்காததுக்கு நாம் இத்தனை காரணங்களை கண்டுபிடிக்கிறோம். படிப்பதற்கான ஒரே காரணம் இருக்கிறது. நீங்கள் மேலேற வேண்டும் என்றால் படித்துத்தான் ஆக வேண்டும் என்பதை மட்டும் என்னைக்குமே ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா, இதையெல்லாம் ஒரு துயரமே இல்லை. இன்னைக்கு தான் ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, இன்னைக்கு தான் எல்லாமே இருக்கு. ஆனா ஒரு காலத்துல மரத்தடியில மண்ணெண்ணெய் விளக்க வச்சுக்கிட்டு ஏதோ எப்படியோ நிறைய பேர் படித்து மேலெழுந்து வந்ததால் தான் இன்றைய சூழல்ல நாம் எல்லாம் மிகச்சிறப்பான ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறோம். படிக்க சொல்லும் போது அது கஷ்டமா தான் இருக்கும். அப்படிதான் எனக்கு அதே தான். நான் 10ஆம் வகுப்புல அதுக்காண்டி நான் படிக்காம இருக்கல. நான் 10ஆம் வகுப்புல மாநிலத்துல 3வது மதிப்பெண். அதுதான் சொல்ற, எந்த நேரத்திலும் நான் படிக்கவில்லை, நான் படிப்பதற்காக காரணத்தை, நான் படிக்காம இருக்கிறதுக்கான காரணத்தை தெரியல. எனக்கு படிப்பதற்கான காரணம் எனக்கு இருக்கிறது. அதனால் படிப்பை நான் முதன்மையாக கொண்டேன். அதனால தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிச்சதுக்கு அப்புறம் தான் படிப்புக்கு இடையில தான் இது. நான் படிப்புங்கிறது வெறுமனே பள்ளிக்கூடத்துல மதிப்பெண் வாங்குறது இல்லை. நான் இப்ப ஒரு புத்தகத்துல ஒரு கதையை பார்க்குறேன். அந்த கதையை யார் எழுதியிருக்கா, பால்வண்ணன் பிள்ளை அப்படின்னா நான் படிக்கிற காலத்துல ஒரு கதை இருந்துச்சு. ஆனா அதை எழுதுனது புதுமை பித்தனா. அப்படின்னா புதுமை பித்தனோட படைப்புகள் எல்லாத்தையும் படிக்கணும். இதுதான் கல்விங்கிறது முக்கியமானது. நீங்க டிகிரி படிக்கிறீங்க, ஒரு நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிறீங்கன்னா பாட புத்தகத்தை வெறுமனை மனப்பாடம் செஞ்சு படிக்கிறது இல்லை. அதிலிருந்து அடுத்தடுத்த கிளைகள், நீங்க ஒவ்வொரு இயல் முடிவுலையும் தமிழ் பாடத்தை எடுக்கிறனால சொல்ல, தமிழ் பாடத்தோட இறுதியில இந்த பாடத்துல இந்த ஒரு சில குறிப்பிட்ட ஆசிரியர்களோட நூல்வெளின்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆசிரியர் இந்த நூல்களை எழுதியிருக்கிறார், ஏற்றியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை வெறுமனே மனப்பாடத்திற்கானதாக நான் பார்க்கவில்லை, நான் படிப்பதற்கான ஒன்றாக பார்த்தேன். அதுதான் முக்கியமானது. அதனாலதான் என்னால் இன்னும் என்ன செஞ்சு சிறப்பாக படிக்க முடிஞ்சு. கல்லூரியில 12ஆம் வகுப்புலையும் அதே தான் மாநிலத்தில் 3வது இடம் பிடித்தேன். கல்லூரிகளிலும் நான் முதலிடம் தான். கல்லூரிங்கிறது உங்களை மாதிரி பார்வை உள்ளவங்க, பள்ளிக்கூடம் வரையும் தான் எல்லாரும் பார்வையற்றவங்க மட்டும் இருக்கிறார். கல்லூரி என்பது உங்களை போல பார்வை உள்ள எல்லா நபர்களும் படிக்கக்கூடிய பள்ளி தான், கல்லூரி தான். அங்கேயும் நான் தான் முதல் மதிப்பு. இப்படி பல்கலைக்கழக அளவில் தங்க பதக்கங்கள் பெற்றிருக்கிறேன். ஏன் இதை ஏன் சொல்றேன், நான் திரும்ப சொல்லணும். இதுக்கு நான் நிறைய இடங்களை எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அது கூச்சப்பட வேண்டிய அவசியம். ஆனால் இன்றைய சூழலில் நீங்கள் படிக்க வேண்டும். நான் என்கிட்ட உங்களால் ஒரு புத்தகத்தை எடுத்தா கண்ணை திறந்து என்ன செஞ்சிட முடியும், படிச்சிட முடியும். என் காலத்தில் இன்னைக்கு தொழில்நுட்பம் வந்துருச்சு. அந்த தொழில்நுட்பத்தின் உதவியா நான் கத்துக்கிட்டேன். இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு ஓரளவு படிக்க தொடங்குகிறேன். இன்னும் கொஞ்சம் கூடுதலாக படிக்கிறேன். ஆனா நான் அன்று படிப்பதற்கு, புத்தகத்தை வாசித்து காட்டுவதற்கு ஒரு ஆளை தேட வேண்டும்.
எனக்கு ஒரு கல்லூரி பாட புத்தகம் இருக்கிறது என்றால் அதை வாசித்து காட்ட எனக்கு ஒரு ஆள் தேவைப்பட வேண்டும். அவர்களை நான் தேடி பிடிக்க வேண்டும். மதுரை போன்ற நகரத்தில் நான் படித்தது மதுரையில். மதுரை போன்ற ஒரு நகரத்துல டேப் ரெக்கார்டை எடுத்துட்டு போய் இந்த புத்தகத்தை எங்களுக்கு நீங்க வாசித்து காட்டுவீங்களா, யாராச்சும் நீங்க வாசிப்பீங்களா அப்படின்னு தமிழ் வாசிக்க தெரிந்த ஒருவரை அழைத்து அவர் என்ன செய்யணும், பரீட்சைக்கு முன்னாடி அந்த புத்தகத்தை வாசித்து கொடுக்கணும். பரீட்சைக்கு முன்னாடி குறிப்பிட்ட நாளுக்கு முன்னாடி எனக்கு அந்த புத்தகத்தை அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் நான் அதை படிச்சு அப்படித்தான் நான் மதிப்பெண் எடுத்தேன். ஆனால் உங்களுக்கு படிப்பு என்பது ரொம்ப எளிமை, நீங்க எடுத்தா படிக்கலாம். ஆனால் இவ்வளவு எளிமையாக இருந்தும் நீங்கள் படிக்காமல் இருப்பதா எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு பார்வை இல்லை என்று தெரிந்த உடனேயே எங்க மருத்துவர்கள்ட்ட கொண்டுட்டு போனாங்க. ஒரு 4 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்பையில கொண்டுட்டு போகும்போதே சொல்லிட்டாங்க, இவனுக்கு பார்வை தெரியாதனால பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருங்க, எப்படியாச்சும் நிச்சயமாக அவன் மேல வந்துருவான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளவு ஒரு சத்தியமான ஒரு வார்த்தை. நீங்கள் அதை உணர்ந்திருப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. நான் படித்ததால் இன்று நல்ல நிலையில் மிகச்சிறந்த ஒரு நிலையில் இருக்கிறேன். எங்க வீடு அப்பையில ஒரு கூரை வீடு, இன்னைக்கு ஒரு மாடி வீடு கட்டிட்டேன். பொருளாதார நிலையிலும் நல்லா இருக்கு. நிறைய இடங்களில் நான் எனது திறமையை வெளிப்படுத்தி எந்த ஒரு கவலையும் எனக்கு இன்னைக்கு இல்லை. யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சார் நாங்கெல்லாம் நீங்க என்னமோ பெருசா பேசுறீங்க, படிச்சு என்ன சார் ஒரு மாசத்துல என்ன ஒரு இவ்வளவு தானே சம்பளம் வாங்க, நான் ஒரு நாளைக்கு என்னது இந்த கல்யாணத்துல பரிமாற போனா மணலல்ல போனா இவ்வளவு எனக்கு கிடைக்குமே சார். எத்தனை நாளைக்கு பண்ணுவ? எத்தனை நாளைக்கு அடுத்தவனை நம்பி இருக்க முடியும்? நம்ம இன்னொருத்தர் சொல்ல, எங்க சார் படிச்சாலும் வேலை கிடைக்குது, நீ காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்குதான் அப்படின்னு சொல்றாங்க. இவர்கள் பேச்சுகளை நீங்கள் எப்போதும் நம்ம எவன் படிக்க முடியலையோ எவனுக்கு வேலை கிடைக்கலையோ அவங்கெல்லாம் உருட்டு தான் இது. இந்த உலகத்திலேயே அது மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கக்கூடிய அம்பானியோட பிள்ளையும் அதானியோட பிள்ளையும் கல்லூரி போகாமலோ பள்ளிக்கூடத்துக்கு போகாமலோ இல்லை. ஏன் அவங்கள்ட்ட காசு இல்லையா? நினைச்சா என்ன செய்யலாம்? சரி பாப்பா அப்புறமாட்டி அடிக்கலாம். ஏன் படிக்காம இருக்கலாம்? ஏன் அவங்க கல்லூரி போகாமலே என்ன செய்யலாம்? உங்களுக்கு காசு இல்லையா? டிகிரியை என்ன காசு கொடுத்து வாங்க முடியாதா என்ன? ஆனால் அவர்களது பிள்ளைகளை எல்லாம் கண்ணும் கருத்துமாக பள்ளிக்கும் மிகச்சிறந்த பல்கலைக்கழகங்களுக்கும் அனுப்புகிறார்கள். ஏனெனில் கல்வியின் முக்கியத்துவத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்ற கிராமத்தில் மிகவும் பின்தங்கிய இடத்தில் வேண்டும் என்றால் நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கெல்லாம் படிக்க முடியல, காசு கொடுப்பாங்க, காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்கும், இப்படி என்ற பொய்யான சாக்குகளை சொல்லிக்கொண்டு நாம் இன்று படிப்பை தட்டி கழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எனவே படிக்க வேண்டும், முக்கியமானது படிப்பதுதான் முதன்மையான ஒன்று என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்னைக்குமே மன்னனும் மாசர கற்றவனையும் சீர்தூக்கி பார்த்தா யார் தான் சிறப்பானவன்? மாசர கற்றவன் தான் சிறப்பானவன். ஏன்? மன்னனுக்கு அவன் தேசம் இல்லாட்டி சிறப்பு இல்ல, கற்றவனுக்கு என்னது? சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படிங்கறத ஞாபகத்தில். சென்ற இடம் எல்லாம் சிறப்புன்னா வெறுமனே நான் இன்னைக்கு ஒரு 6ஆம் முடிச்சிட்டே 10ஆம் முடிச்சிட்டே அப்படிங்கிறது இல்ல. நீங்கள் படித்த கல்வியை மிகச்சிறப்பாக புரிந்து படிக்கணும். நம்ம ஆளுக மனப்பாடம் பண்றதே அப்படித்தானே பண்ணுவாங்க. 1882ஆம் ஆண்டு சின்னசாமி ஐயருக்கும் லெக்குமி அம்மாளுக்கும் பாரதியார் பிறந்தார். ஒரு வாக்கியத்தை ஒரே வார்த்தையை நம்ம 2 தடவை சொல்லக்கூடாது. அதை சென்டென்ஸா படிக்கணும். சின்னசாமி ஐயருக்கும் பாரதியார் என்ன செய்ய முடியாது? பிறக்க முடியாது. லெக்குமி அம்மாளுக்கும் என்ன செய்ய முடியாது? பாரதியார் பிறக்க முடியாது. அப்ப எப்படி படிக்கணும்? 1882ஆம் ஆண்டு சின்னசாமி ஐயருக்கும் லெக்குமி அம்மாளுக்கும் பாரதியார் எட்டயபுரத்தில் மகனாக பிறந்தார். இதுதான் ஒரு வாக்கியம். நீங்கள் வாக்கியமாக படிக்கணும். நம்மளுக்கு ஒரு வினாத்தால ஒரு சொல்லு மாறிடுச்சுன்னா நம்மளுக்கு தெரியல, அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்டாங்க, இந்த கொஸ்டின் புக்லயே இல்லை. இப்படிப்பட்ட சூழல் தான் இருக்கு. ஏன்? நீ புரிந்து படிப்பதில்லை அப்படிங்கிறத நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். புரிந்து படியுங்கள், படிப்பதை விரும்பி படியுங்கள். கஷ்டமா தான் இருக்கும், பள்ளிக்கூடம் என்பது கஷ்டமா தான் இருக்கும், வரத்துக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னைக்குமே பில் அடிக்கும் போது திங்கக்கிழமை வந்துருச்சா, ஐயோ பெரிய நரகமாச்சேடா, என்னடா இப்படி இந்த 5 நாள், அதுவும் இந்த வாரத்துலலாம் 7 நாள் பள்ளிக்கூடம் வரணுமா, என்ன செய்யறது, பெரிய நரகத்துல நம்மளை கொண்டே தள்ளி விட்டாங்களே அப்படின்லாம் நம்ம நினைக்கலாம். இதே பிள்ளைய தான் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு மிஸ் யூ மை ஸ்கூல் லைஃப், மிஸ் யூ மை காலேஜ் லைஃப் அப்படின்னு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருப்ப? ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ வச்சுக்கிட்டு இருப்ப. அப்ப இல்ல நீ வெறுமனே கதறுவதாலோ கலங்குவதாலோ அந்த பள்ளிக்காலத்தை நீ மீட்டு கொண்டு வர முடியாது. ஆனால் அந்த பள்ளிக்காலத்தின் பயனை நீ அறுவடை செய்ய வேண்டுமானால் படிக்க வேண்டும், எழுத வேண்டும். இங்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலும் நீங்க கலந்துக்கணும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.
பங்கேற்பு என்பது முக்கியமானதாக இருக்க வேண்டும். ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த பட்சு. நீங்கள் பள்ளியில் இருந்துதான் உங்களை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே கல்வியில் சிறந்தவர்களாக, மொழியை காப்பதில் சிறந்தவர்களாக, படிப்பில் சிறந்தவர்களாக நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உயர முடியும் அப்படிங்கிறத போல. இந்த உலகத்திலே நம்ம தான் மனுஷன் தான் என்ன செய்யறான், தன்னை ஒரு உயர்வானவனாக நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஏன் ஒரு விதை ஒரு மனிதன் இல்ல யார் பெரிய ஆளு? ஏன் விதை? அதுதான். ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிறான். மனுஷனை மண்ணுக்குள்ள போச்சா என்ன ஆயிடுவேன், செத்து போயிடுவோம், மக்கி போயிடுவோம். ஆனா ஒரு இத்தினூண்டு விதை அதை மண்ணுக்குள்ள போச்சா என்ன ஆகும், மரமா மாறும். அது தன்னுடைய பட்டையை வெடித்து கொண்டு உப்பி பெருத்து அதில் உள்ள நீரையும் காற்றையும் உறிஞ்சி மரமாக வளர்ந்து பல மரங்களை உருவாக்கும். ஆனால் மனிதன் என்பவன் இப்படித்தான். அவன் தன்னை பெரிய ஆளாக நினைத்து கொண்டிருக்கிறான். ஏன்? அவன்கிட்ட மொழி இருக்குது, அவனுக்கு தான் எழுத தெரியும், அவன் அதனாலதான் என்ன எழுதி வச்சிருக்கான், தான் பெரிய ஆள் எழுதி வச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சொல்லுவாங்க மனுஷனுக்கு மொத்தம் எத்தனை அறிவு அப்படின்னு யார் சொன்னா? மனுஷனுக்கு 6 அறிவுன்னு யார் சொன்னா? மனுஷனே தான் சொல்லிக்கிட்டான். ஆனா மனுஷனுக்கு 6 அறிவு இருக்குங்கிறத மனுஷன் மட்டும் தான் ஒத்துக்கிறான். நாயும் ஒத்துக்கல, நரியும் ஒத்துக்கல, யானையும் ஒத்துக்கல, கழுதையும் ஒத்துக்கல, குதிரையும் ஒத்துக்கல. ஆனா மனுஷன் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கான், எனக்கு 6 அறிவு, நாங்களும் எல்லாவற்றையும் பகுத்தறிந்துருவோம், இது பண்ணுவோம், எல்லாமே சிறப்பா நாங்க தான் இந்த பூமியை ஆள முடியும். ஆனா அப்படி சொல்லக்கூடிய நாம் தான் எப்படி எந்த ஒரு உயிருக்கும் பயனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தன்னுடைய பேராசை காரணமாக சுற்றுச்சூழலை அழிக்கிறோம், யானைகள் வாழக்கூடிய பாதைகளை அழிக்கிறோம், காடுகளை அழிக்கிறோம், மரம் செடி ஏதாச்சும் பார்த்தா ஒரு கரெக்டா போச்சுன்னா கள்ளத்துக்கு போகுது. ஒரு யானையோ அதே சமயம் யானையோ ஒரு பாம்போ அதோட பாதைகளை குறிக்கிடாத வரை நம்மளை எதுவுமே செய்யாது. ஆனா மனுஷன் அப்படி கிடையாது. நம்ம முன்னாடி ஒரு ஓனாம் போச்சு, ஒரு உடும்பு போச்சு, எது போச்சுனாலும் என்ன செய்யுது, விரட்டிக்கிட்டு போய் கல்ல விட்டு அடிக்கிறது. ஆனால் நாம் சொல்கிறோம் நமக்கு 6 அறிவு இருக்கிறது என்று. அப்ப இந்த பூமி என்பது எல்லோருக்குமானது, சமமானது என்பதை நீங்கள் நினைச்சுக்கணும். அப்ப சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியது நமது கடமையாக இருக்கிறது. அதுதான் நமக்கு கல்வியின் ஒரு முக்கியமான பயன். நமக்கு 6 அறிவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு செய்தி, நாம் பிற உயிர்களை பாதுகாக்க வேண்டும். பிற உயிர்களோட வாழ்க்கையில நீ பிற உயிர்களை வாழ வைக்க வேண்டாம், அதை இடையூறு செய்யாமல் இருந்தாலே போதும், அது மிகச்சிறப்பா இருக்கும். அதனால நாம் மனிதனாக பிறந்து என்னென்ன செய்யறோம், நம்ம மொழியை கெடுக்கிறோம், இனத்தை கெடுக்கிறோம், சூழலை கெடுக்கிறோம், புவியை கெடுக்கிறோம். இத்தனை செயல்களை நாம் தொடர்ச்சியா செய்யறோம். இத ஒரு அழகான ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க. என்னம்மா தேவி ஜெக்கம்மா உலகம் தழகிட தொங்குது நியாயம்மா, என்னம்மா தேவி ஜெக்கம்மா உலகம் தழகிட தொங்குது நியாயம்மா, சின்ன வயசுல சிகரெட்டு பிடிக்கிறான், சித்தப்பங்கிட்ட ஏத்திப்பட்டி கேட்கிறான், பசுமாடும் ஆத்தாவ அம்மான்னு சொல்லுது, பச்சை தமிழ நம்ம மம்மின்னு சொல்லுறான். என்னம்மா தேவி ஜெக்கம்மா உலகம் தழகிட தொங்குது நியாயம்மா, கொட்டாக கிளியெல்லாம் கிளியாம பறக்குது, குமரி பொண்ணு துணி கிழிஞ்சதான் தொங்குது, நத்தைக்கு கூட முதுகுல வீடு, நடைபாதை தானே ஏழைக்கு கூடு, அட சாமிக்கு படைக்கிற கைகளை கும்பிட்டோம், சாக்கட அள்ளுற கைகளை விட்டுட்டோம். என்னம்மா தேவி ஜெக்கம்மா உலகம் தடகிட தொங்குது நியாயம்மா, சந்தன பூமி கந்தகமாச்சு, காத்துக்கும் இப்போ திணறுது மூச்சு, மரம் இல்லா ஊருல மழை எங்க பெய்யுது, குளத்துலதான் இப்ப கிரிக்கெட்டு நடக்குது, அட விவசாயம் செய்யினா வேணான்னு சொல்லுறான், வெளிநாடு போயிட்டான் ஒட்டகம் மேய்க்கிறான். என்னம்மா தேவி ஜெக்கம்மா உலகம் தடகிட தொங்குது நியாயம்மா,
இதுதான் இன்னைக்கு நம்மளோட நிலைமையா இருக்கு. இப்படி நம்மளோட நிலைமைகள் இப்படித்தான் இருக்கு. அதனால நம்மளோட நிலைமைகளை மாற்றிக்க வேணும் அப்படின்னா நாம் விழிப்புணர்வு கொண்டவர்களாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு 100 ஆண்டு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருக்க ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 1200 ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு. அங்கு வைத்த சிற்பங்கள் இன்னும் இன்று செய்தது போல இருக்குது. அவளை துல்லியமா அவளை சிறப்பா நம் தமிழர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள். சிற்பம், இசை, ஓவியம் எல்லாத்தையும். ஆனா நம்மால போய் சித்தனாசல்ல போய் என்ன செய்யறாங்க, இதையாச்சும் அவ்வளோ கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிட்டத்தட்ட கிபி 2ஆம் நூற்றாண்டுல அங்கே பல ஓவியங்கள், குடைவரை கோயில்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க. அவன் அந்த சித்திரத்துல போய் அதை பாதுகாக்கலாட்டியும் பரவாயில்ல, ஆனா அதுல போய் என்ன செய்யறாங்க, நம்ம ஆளுக அவங்களோட ஆளுக பேர்களை எழுதிட்டு வர்றாங்க. இதுதான் நிலைமையா இருக்கு. நமக்கு ஒரு செயலை நாம் செய்ய முடியலாட்டியும் பரவாயில்ல, செஞ்சதை பாதுகாக்க நமக்கு தெரியல அப்படிங்கிறதா ஒண்ணு. தமிழை நம்மவர்கள் எவ்வளவு சிறப்பா கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவற்றை நாம் சிதையாமல் பாதுகாத்தாலே போதும், மிகச்சிறப்பான இடத்துக்கு வந்து விட முடியும். அதனால என்னோட தமிழோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஒரு பாட்டா பாடிட்டு நம்ம உரைய முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழா நீ பேசுவது தமிழா, அன்னையை தமிழ்வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டாடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று தொலைத்தாய், தமிழா நீ பேசுவது தமிழா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா. வண்டிக்காரன் கேட்டான் லெப்டா ரைட்டா, வழக்கறிஞர் கேட்டார் என்ன தம்பி ஃபைட்டா. துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டால், தமிழா நீ பேசுவது தமிழா. உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, பொய்ப்பென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. உறவை லவ் என்றாய் உதவாத சேர்க்கை, பொய்ப்பென்றாய் மனைவியை பாருந்தன் போக்கை. இரவை நைட் என்றால் விடியாதுன் வாழ்க்கை, இரவை நைட் என்றால் விடியாதுன் வாழ்க்கை. இனிப்பை ஸ்வீட் என்றாய் அறுத்தெறினாக்கை, தமிழா நீ பேசுவது தமிழா. நன்றி. சார் தண்ணி எடுத்துக்கோங்க சார், ஐயப்பா சார் தண்ணி எடுத்து. அப்பா பயங்கரமா இருக்கு. செம்மையா. ஐயோ எப்படி அந்த 1 hour வந்து நாங்க எங்கேயோ போயிட்டு வந்த மாதிரி இருக்குது சார். அப்பா பிள்ளைகளை அப்படி உறைஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப நன்றி மேடம். பிள்ளைகளை உறைஞ்சு போயிட்டாங்க சார்கிட்ட. இன்னும் ஒரு 1 hour பேச சொல்லுவோமா? செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் சொல்லியிருக்கிறாங்க. திருக்குறளா நீங்க சொல்றீங்க இல்லையா, காலை இறைவனுக்கு கொடுக்குறதா சொல்றீங்கன்னா நம்ம செய்யறதா கஷ்டமா இருக்கு இல்லையா. அதுல இன்றைக்கு ஒரு இனிமையான ஒரு நாள். நம்முடைய தமிழையா அவர்கள் நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்முடைய இங்க வந்து இந்த தமிழ்குழல் நிகழ்வில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு உரையை நிகழ்த்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையே நமக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு
மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. உலகம் முழுவதும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறுறாங்க, பல்வேறு செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க. அவர்களுக்கு சரியாக விளம்பரமும் கிடைக்கிறது, பணமும் கிடைக்கிறது. அது இதையெல்லாம் விரும்பாதவர்களாக நம்முடைய மாணவர்களுக்கு, நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இன்றைக்கு நம்முடைய தமிழையா அவர்கள் இங்கு வந்திருந்து உங்களுக்கெல்லாம் பல்வேறு விதமான செய்திகள், ஒரு குறிப்பிட்ட தலைப்பை மட்டும் அவர் பேசவில்லை. என்னெல்லாம் பேசணும், என்ன பேசணும் அப்படின்னு ஐயா கேட்டாங்க. உங்களுடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுங்க, அதே போல உங்க சாதனைகளை சொல்லுங்க, உங்களுடைய மாணவர்களுக்கு கவிதை எழுதுவது சம்பந்தமாகவும் குறிப்புகள் சொல்லுங்கன்னு கேட்டுருந்தேன். ஐயா அவர்கள் அந்த தலைப்புகளை எல்லாம் முழுவதுமாக தொட்டு பல்வேறு விடயங்களை உங்களுக்கெல்லாம் கூறினார்கள். எத்தனை பேர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு தெரியல. ஸோ நீங்க அதனுடைய வெளிப்பாடு நீங்க செயலில் காட்டினாதான் தெரியும். அதனால இது போன்ற வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும் பொழுது நாம் பல்வேறு விதமான அறிஞர்களை ஒரு பள்ளிக்கு அழைத்து வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய தகவல்களை, வெறும் தகவல் சொல்றது மட்டும் இல்லை, உங்களை வந்து இப்ப ஐயா கேட்டாங்க என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிறைய பேர் வாய் பண்ணல, சில பேர் ஏதோ சில விஷயங்கள் சொன்னாங்க. நமக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கணும், நாம் என்னவாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு இலக்கு. இலக்கு இல்லாமல் நாம் செயல்பட்டால் எதையும் அடைய முடியாது. நமக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். ஐயா கூட கேட்டாங்க, யாரும் எழுத்தாளராக வேண்டும் என்று விரும்பவில்லையா கேட்டாங்க. ஆகலாம், ஒரு கவிஞன் ஆகலாம், ஒரு நடிகர் ஆகலாம். இது போன்ற நிறைய வாய்ப்புகள் நிச்சயமாக. அதற்கு அடித்தளமாக நீங்கள் இந்த பள்ளி கல்வியை வைத்திருக்க வேண்டும். எதுவும் படிக்காமல், எதுவும் தெரிந்து கொள்ளாமல் நீங்கள் நிச்சயமாக பெரிய மனிதராக மாற முடியாது, நல்ல அறிஞராக மாற முடியாது. நாளையே நீங்கள் கூட உண்மையிலேயே ஐயாவுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டீர்களானால் நன்கு படித்து நீங்களே கூட நாளைக்கு இதே பள்ளிக்கூடத்தில் நீங்க வந்து இங்க பேசலாம். இது மாதிரி ஒரு வாய்ப்பு கூட உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இந்த நல்ல நேரத்திலே நமக்காக நேரத்தை ஒதுக்கி வந்திருந்த நம்முடைய தமிழையா திரு சக்தி அவர்களுக்கு மீண்டும் உங்களின் சார்பாக, பள்ளியின் சார்பாக, ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துள்ளேன். ஆமா பாக்க உங்கள்ட்ட இருக்கா? ஏமா எல்லாரும் எழுந்துருங்க. ஒரு உறுதிமொழி அனைவரும் அமைதியாக எழுந்திருக்கவும். வாக்காளர் தினத்தை முன்னிட்டு ஒரு உறுதிமொழி. தேசிய